இந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய்ய திருத்தொண்ட தொகுமின் பணித்து திருவாளன் வாசமலர்மன் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவோம். தூக்குசி திருத்தொண்ட தொகுவிரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதி குன்றைவால் செங்கிழாரடி சென்னிருக்கும். எல்லாம் வல்ல பெருமான் அர்த்தரும் பன்னார் மொழியருடன் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அந்தரும் அன்னபூரணி தாயாருடன் கைலாசநாத பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி பெயராலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கணங்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணையுடைய திருவடிகளை நேர நினைந்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைக்கு. அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, இன்று பெருமலை குருமநாயனாருடைய திருச்சரிதம். பெருமலை குருமநாயனார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிளலை என்று சொல்லக்கூடிய ஊர்ல அவதரித்தவர். மிளலை அப்படிங்கிறது அந்த ஊர் பேரு. அதனால மிளலை குறும்பர் இனத்தை சார்ந்தவர்கள். குறும்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. கோயம்புத்தூர்ல கூட இருக்கிறாங்க குறும்பர். அந்த மாதிரி பெருமலை குறும்பருக்கு பேயார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்றார். சுந்தரமூர்த்தி சாங்கிலேயே குருநாதராக கொண்டவர். அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. தண்ணி கொண்டு விளையாடுறாரு. அவருக்கு வேற ஒன்றும் தெரியாது. சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடிகள் மட்டும்தான் தெரியும். நம்பி யாரோரா நம்பி யாரோரா நம்பி யாரோரா நம்பி யாரோரான்னு சொல்லியே திருவடி அடைஞ்சிட்டார். அப்போதி நாயனார் எப்படி அப்பர் சாமியுடைய திருவடிய தலைமையில் கொண்டு மனசுல வச்சு திருவடி அடைஞ்சாரோ அது மாதிரி அப்போதி நாயனாருக்கு திருநாவுக்கரசு அப்படிங்கிற நாமம் தான் அவர் அந்த அளவு கொண்டு போய் சேர்த்தது. அது மாதிரி பெருமலை குருநாயனாருக்கு அவருக்கு ஒன்னே ஒண்ணு நம்பி யாரோரா அப்படிங்கிறது தான். அது ஆச்சாரிய பஞ்சாக்கரன்னு பேருங்க. அது குருநாதனுடைய பெயர் திருநாமத்தை சொல்லுவது அஞ்சலத்தை சொல்லுவதற்கு சமம். நம்பி ஆரூரர் அப்படிங்கறதுல அந்த ஒற்றெழுத்து புள்ளி வச்செழுத்தை நீக்கிட்டு பார்த்தோம்னா அஞ்செழுத்தா இருக்கு. நாவுக்கரசர் அப்படிங்கறதுலயும் புள்ளி வச்செழுத்தை நீக்கிட்டு பார்த்தா அஞ்செழுத்தா இருக்கு. ஞான சம்பந்தர் அப்படிங்கறதுலயும் அஞ்செழுத்தா இருக்கு. மணிவாசகர் அப்படிங்கறதுலயும் அஞ்செழுத்தா இருக்கு. எப்படி அஞ்செழுத்து வர மாதிரியே அப்பா அம்மா பேர் வச்சாங்களான்னா அப்படியெல்லாம் இல்ல. அப்படி வச்சாங்க, அப்படி அமைஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அதுக்கு பேரு ஆச்சாரிய பஞ்சாக்கரம் அப்படின்னு சொல்லி பேரு. பெருநிலை குறும்பருக்கு பேயாருக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை. அதுல மிரடை என்பது ஊரு, குறும்பர் என்பது மரபு. ரெண்டு என்னமா உலச்சிறை உலச்சிறை ஒன்னும் முடியலையா? அப்படியா? பார்த்தாச்சு. நல்லா பாடு. ஏமா யாரு தொடர்ந்து வகுப்பு வர்றீங்க? பார்த்தாச்சு. நீங்க வராம போன வாரம் ஒண்ணுதானே வகுப்பு இல்ல? ஆமா, அதுக்கு முன்னாடி திருநெல்வேலி பெருமிழலை குறும்பருக்கும் பேயாருக்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை. பேயார் அப்படின்னா கரைக்கிழமையார். பேயார் அப்படின்னா காரைக்கிழமையார். குறும்பர் குருமநாயனார். பெருமிழலை குருமநாயனாருக்கும் பேயார் என்னும் காரைக்கிழமையாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சொல்றாருங்க. ஒரு பாத்திரத்தினுடைய ஓரடியில் பாதியினுள் 2 அடியார்களை சேர்ந்து போட்டு 2வது இடம் இது. நாட்டங்கள் தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன்பார். ஒரு வரியில பாதி வரி, அந்த பாதி வரியில 2 நாயன்மார் சொல்லியிருக்கிறார் இல்லையா? பெருநிலை குறும்பருக்கும் பேயாருக்கும் ஒரு வரியிலேயே பாதியில 2 நாயன்மாரையும் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நாட்டமிகு தண்டிக்கும் மூர்க்கருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி 2 ஒரே மாதிரி சொல்வார். வகைநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி நம்பியாண்டார் நம்பிகள் என்ன சொல்றாருன்னா, சிறை நன்புணல் திருநாவலூர் ஆலை செருங்கையிலைக்கு இறைநன் கடல் நாளை எய்தும் இவன் அருள் போற்ற இன்றே பிறைநன் முடியன் அடைவேன் என்று உடல் பிரிந்தான் நரைநன் மலர்த்தால் நிழல் குறும்பன் எனும் நம்பியே. பெருமில்லை குருமநாயனார் என்ன செய்தார் அப்படிங்கிறது சொல்றார். முன்னைய சிறையில் தடையுண்டு நின்று பின்னர் சிறை நீங்கிய நற்புணல் கடல் எய்துவது போல
நாவலூர் தலைவராக ஆளுடைய நம்பிகள் செலுங்கயிலாய தலைவராக இறைவனின் நற்கால்களை நாளை எய்துவர். அதாவது நாளைக்கு சுந்தரமூர்த்தி சாமிகள் ஆடி சுவாதி போயிடுவார், திருவடி போயிடுவார். அவரை பிரிஞ்ச என்னால இருக்க முடியாது, குருநாதரை பிரிஞ்சு இருக்க முடியாது. கண்ணை பிரிந்து கருமணி வாழார், அவருடைய கருத்து. கண்ணை பிரிந்து கருமணி வாழார். அதனால இன்னைக்கே நான் போறேன் அப்படின்னு சொல்லி கைலாயம் போனவர் தான் பெருமலை குருநாதர். அதாவது நாளைக்கு கைலாயம் போகணும்னு சுந்தரருக்கே தெரியாது. சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு நாளைக்கு நமக்கு கைலாயம் போவோம், நமக்கு வெள்ளை யானை வரும், வெள்ளமான யானை மேல ஏறிட்டு நான் போகங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. ஆனா முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சவர் யாருன்னா பெருமலை குருநாயகர். அது யோக சக்தியின் மூலமா அவருடைய திருவடி வணங்கினதுனால அவர் என்ன நிலையை எய்த போறார் அப்படிங்கறத இவர் தெரிஞ்சிட்டார். அவருக்கு முன்னாடியே இவர் குருநாயகர் தெரிஞ்சிட்டார். எதை சொல்றார்? அப்படி நாவலூர் தலைவராக ஆளுடைய நம்பிகள் செலுங்கயிலாய தலைவராக இறைவனின் நற்கால்களை நாளை எய்துவர். இத்தகையோர் அருளினை போற்ற நற்பிறை சூடிய முடிவுடைய சிவபெருமான் அவருடைய திருவடிகளை இன்றே அடைவேன் என்று துணிந்து தமது உடலை பிரிந்தனர் என்று சொல்லி சொல்றாருங்க. ஆமா, நாளைக்கு சுந்தரர் திரு கைலாயம் போயிடுவாரு, அவரை பிரிஞ்சு நம்மால இருக்க முடியாது, அதனால இன்னைக்கே நாம போயிடலாம் என்று சொல்லி அப்படி கைலாயம் போனவர் உடலை பிரிந்தனர். தேன் பொருந்திய நன்மடன் மாலை அணிந்த விரலை குறும்பர் என்னும் நம்பியே என்று சொல்லி சொல்றாரு. சிறை நன்புணல், முன்னர் சிறையில் தடைப்பட்டு நின்று இப்போது அத்தடை நீங்கி பல்லந்தால் ஒருமுனல் என்று சொல்லி சொல்லக்கூடிய மாதிரி சிறை நன்புணல் என்று சொல்லி சொல்றார். நன்னர் அப்படின்னா அச்சிறை விட்ட என்பதற்கு புனல் போல என்று சொல்லி நாவலூராளுடைய கடல் எய்து என்று முடிக்க சொல்றாரு. அதாவது சுந்தரருடைய திருவடிய அடையக்கூடிய நிலையை அவரு அப்படி சொல்றாருங்க. சிறைநன் கடல் நாளை எய்தும் என்று சொல்லி சொல்றாரு. நல் கடல் அப்படின்னா சிவசக்திக்கு மேல் கேடில்லாமையின் அதனில் தலைப்பட்ட உயிர் மீண்டும் பிறவியில் மீடுதலாத நற்கடல் அப்படிங்கிறாரு. பெருமானுடைய திருவடி தான் நற்கடல் அப்படிங்கிறது. ஏன் நற்கடல் அப்படின்னா இறைவனுடைய திருவடிக்கு போயாச்சு அப்படின்னா அந்த உயிர் மீண்டும் பிறப்புக்கு வராது, அதான் நற்கடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிறை நன்முழலின் திருநாவலூராளி கடல் எய்தும் இவன் அருள் போற்ற முடியன் அடி அடிவேன் என்று சொல்லி கடல் நாளை எய்தும் ஆளுடைய நம்பிகள் நாளை திருவடி அடைகின்றதுனால குறும்பனாருக்கு நம்பிகள் எப்பொழுதும் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாடு பற்றி நின்றதுனால நம்பிகளை பிரிந்து இருக்க முடியாது என்று சொல்லி சொல்றாரு. அதாவது நம்பிகளுடைய திருவடி எப்படி வணங்குவார் அப்படின்னா பெருமலை குருநாயனாரு கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும். முக்கரண வழிபாடுகிறது தான், கையால் தொழுவது, வாயால் வாழ்த்துவது, மனத்தால் நினைப்பது என்று சொல்லி நம்பிகளது அருணினை போற்றுவதற்கென்றே குருமனார் நாதனடி அடைவேன் என்று துணிந்தார் என்று சொல்லி சொல்றாரு. பறவை கேழ்வன் பாதமுற கையிலை பொறுப்பனடி அடைந்த மிரலை குறும்பர் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. உடல் பிரிந்தான் அப்படின்னா நிட்டை இருந்தபடியே கபால மூலம் திறப்ப அப்படியே நிஷ்டையில் இருந்தபடியே கபாலத்தின் மூலமா உயிர் போயிடுது. கபாலம்னா தலை மூலம் இல்லைங்களா? அப்படியே நிஷ்டையில் இருக்கிறாரு. நிஷ்டையில் இருந்தபடியே எந்த ஒரு சிரமம் இல்லாம கபாலத்தின் மூலமா உயிர் போயிடும். ஞானியர்களுக்கெல்லாம் அப்படித்தான் போகும். நிறைய சாமியார்களுக்கு மண்டையில தேங்காய் வைப்பாங்க, உயிர் போனதுக்கு பிறகு தேங்காய் வைப்பாங்க. அதாவது கபாலத்தின் வழியா போறது மோட்சங்க. வேற 9 துவாரங்கள் வழியா போறது மோட்சம் கிடைக்காது. அதனால கபாலத்தின் வழியா போகணும்னு சொல்லிட்டு சாமியார்கள் உட்கார வச்சு மண்டையில தேங்காய் உடைப்பாங்க. இந்த நாயனாருக்கு அப்படியெல்லாம் இல்லாம அவர் அப்படியே நெட்டையில் இருக்கிறார். நெட்டையில் இருந்தபடி அப்படியே உயிர் கபாலம் திறந்து அது வழியா இறைவன் திருவடிக்கு அடைஞ்சார். அதான் இவர் திருவடி அடைஞ்சது.
நாவலூராளி கடல் நாளை எய்தும் இன்றே இவனருள் போற்ற சிவனடி அடைவேன் என்று உடல் பிரிந்து செய்திகளை திரிபுராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஊரும் மரபும் பெயரும் தொகை நூல் உணர்த்திற்று. ஒருவரும் பெற சிவனடி சேர்ந்த வரலாற்றை வகை நூல் வகுத்தது. செய்த திருத்தொண்டும் பிறவும் பிரிநூல்ல பெரிய புராணத்துல பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார். சூதனெருங்கும் குலைத்தெங்கு வளவும் புகம் சூழ் புடைத்தாய் வீதி தோறும் நீற்றினொளி விரிய மேவி விளங்கு பதி நீதி வலுவா நெறியினராய் நிலவும் குடியால் நெடு நிலத்து மீது விளங்கும் தொன்மையது மிளலை நாட்டு பெருமிரலை மிளலை நாட்டு பெருமிரலை என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது மிளலை நாட்டில் பெருமிரலை என்று சொல்லக்கூடிய அந்த ஊர் நாட்டுக்கு பேரு மிளலை, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஊருக்கு பேரு மிளலை. ஆமா, மிளலை என்று சொல்லக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய மிளலை என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் என்று சொல்லி சொல்றார். நெருங்கு குலைகளுடைய தென்னைகளும் பலாவும் கமுகுகளும் சூழும் சுற்றுப்புற பனைகளுடையதாகி என்று சொல்லி சொல்றார். அதாவது வீதிகள் தோறும் திருநீற்றின் ஒளிபெருக பொருந்தி, வீதிகள் தோறும் திருநீற்று ஒளி அப்படின்னா அங்க நிறைய அடியார் பெருமக்கள் இருந்திருக்காங்க. வீதி தோறும் நீற்றின் ஒளி விரிய, அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் திருநீர் பூசியிருக்காங்க. திருநீர் பூசியிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அடியார் பெருமக்கள் அங்க நிரம்ப இருந்திருக்காங்க. பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய அடியார்கள் நிரம்ப அங்க இருந்திருக்காங்க. அதான் வீதிகள் தோறும் திருநீற்றின் ஒளி பெருக பொருந்தி விளங்கும் ஊர் என்று சொல்லி சொல்றார். வேத நீதி வலுவாத நல்லொழுக்கத்தில் நின்று நிலவும் குடிமக்களின் பெருமையால் நீண்ட உலகில் விளங்கும் பழமையுடைய பதி. அது மட்டுமல்ல, வேத நீதி என்று சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒழுக்கத்தில் நின்று நிலவக்கூடிய குடிகள் அங்க நிரம்பிருந்தாங்க. உலகியல் ஒழுக்கம் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒழுக்க நெறிப்படி வாழக்கூடிய மக்கள் அங்க நிரம்பிருந்தாங்க. நீதி நூல் ஒழுக்க முறைப்படி வாழக்கூடியவர் என்று சொல்லி சொல்றார். வீடுதோறும் நீற்றின் ஒளி மேவுதலாவது திருநீற்றின் ஒளி விளங்கும் நெறியில் உள்ள நிறைந்து விளங்குவான வீதிகள் நீதி வலுவா நெறியினர் என்று சொல்லி சொல்றாரு. அது ரொம்ப முக்கியங்க. திருநீர் இருக்கக்கூடிய அந்த ஊர்ல நம்ம வாழணும். ஒரு ஊர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அப்பர் சாமிகள் சொல்றாரு இல்லைங்களா. திருக்கோயில் இல்லாத திருவிலூரும் திருவெண்ணீர் அணியாத திருவிலூரும் பருக்கோடி பக்திமையால் பாடாவோரும் பாங்கினோடு பலதலிகள் இல்லாவோரும் விருப்போடு வெண்சங்கம் போதாவோரும் விதானமும் வெண்கொடையும் இல்லாவோரும் அருப்போடு மலர்பறித்திட்டு உண்ணாவோரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிகாடை அப்படின்னாரு. இதெல்லாம் இல்லைன்னா அதுக்கு பேரு ஊர் இல்ல, சுடுகாடுன்னு பேரு. அடவிகாடைன்னா இடுகாடுன்னு பேருங்க. ஒரு ஊர்னா இப்படி இருக்கணும். இந்த ஊர்ல எப்படி இருக்கணும்னா திருக்கோயில்கள் இருக்கணும், இந்த மாதிரி சிவாலயங்கள் இருக்கணும். அப்புறம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் திரு வெந்நீர் அணிந்திருக்கணும். அப்புறம் என்ன சொல்றாரு, பாங்கினோடு பலதலிகள் இல்லாவோரும் அப்படின்னாரு. ஏதோ அது போக சின்ன சின்ன ஆலயங்கள், விநாயகர் கோயில், முருகன் கோயில் இப்படி எல்லாம் இருக்கணும். பல தலிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவோரும் அப்படின்னாரு. அந்த ஊர்ல இருக்கக்கூடியவங்க இறைவனுக்கு மலர் பறித்து சாற்றி அதற்கு பிறகு உண்ணக்கூடியவங்களா இருக்கணும். இப்படி எல்லாம் ஒரு ஊருக்கு அழகு சொல்றாரு. இதெல்லாம் அப்படி எல்லாம் இல்லைன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் ஊர் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அங்க வாழ்வது அவ்வளவு சிறப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எங்கேயோ போய் வெளிநாட்டில் இருந்தோம்னா அந்த மாதிரி எல்லாம் வாய்ப்பு நமக்கு கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. காசை மட்டும்தான் அங்க பார்க்க முடியும், வேற எதையும் நம்ம அங்க பார்க்க முடியாது. திருநீர் பூசணிகளை பார்க்க முடியாது, கோயிலுக்கு போக முடியாது. இது மாதிரி எல்லாம் வாய்ப்பு அங்க கிடைக்காது நமக்கு. அதாவது வீதி தோறும் நீற்றின் ஒளி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீதி வலுவா நெறி, வேதங்களில் சொல்லிய விதி விலக்குகளை அறிந்து அந்நெறியில் பெறலாத ஒழுக்கமுடையவர்கள் என்று சொல்லி தொன்மையான பதி. தொன்மைனா ரொம்ப பழமைன்னு அர்த்தங்க. தொன்மைனா ரொம்ப பழமையான ஒரு ஊர் அப்படின்னு சொல்லி சொல்றார். தொன்மை திருப்பதி மிளலை நாட்டு பெருமிரலை என்று சொல்லி, அது இந்த மிளலை நாடு அப்படிங்கிறது புதுக்கோட்டை, இன்னைக்கு இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதிங்க திரு மிளலை அப்படின்னு சொல்லுவது. அப்படி அந்த பதியில அவதரித்தவர் தான் நாயனார் சொல்றார். அன்னதொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மிளலை குறும்பனார் சென்னி மதியம் வைத்தவர்தம் அடியார் காண செய்வனிகள் இன்ன வண்ணம் என்றவர்தாம் உரையா முன்னம் எதிரேற்று இன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். அது இவர் அடியார் தொண்டு செஞ்சவர். அதாவது நம்ம நாயன்மார்கள் சிலர் இறைவனுக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் அடியாருக்கு தொண்டு செஞ்சிருப்பாங்க, ஒரு சிலர் 2 பேருக்கும் தொண்டு செஞ்சிருப்பாங்க. இறைவனுக்கும் செஞ்சிருப்பாங்க. குளச்சிறை நாயனார் அப்படிதானே செஞ்சாரு. இறைவனுக்கும் தொண்டு செஞ்சாரு, அடியார்களுக்கும் தொண்டு செஞ்சார். இவர் என்னன்னா அடியார்களுக்கு தொண்டு செஞ்சவருங்க. அன்னதொன்மை திருப்பதிக்கன் அதிபர் மிளலை குறும்பனார் அப்படின்னார். அத்தகைய பழமையாகிய திருநகரத்தின் கண்ணே ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் குறும்பனார். அவர் ஒரு அரசர், சிற்றரசர்.
குறுநில மன்னர் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர் ஒரு அரசராக இருக்கிறார். தலையில் பிறையை வைத்த இறைவனின் அடியவர்களுக்கு ஆயின செய்பணிவிடைகளை எல்லாம் இன்னினவை என்றும் இன்னினபடி என்றும் அவர்கள் தாம் எடுத்து சொல்லாத முன்னமே எதிர்கொண்டு விருந்தாக ஏற்று அவர்களது குறிப்புணர்ந்து செய்வாராகி. அடியார்களுக்கு ஏதாவது ஒரு தொண்டு செய்யணும்னா அவங்க சொல்றதுக்கு முன்னாடி இவரே தெரிஞ்சு யாராருக்கு என்ன செய்யணுமோ அதை குறிப்பாக உணர்ந்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலுடையவர் நம்முடைய நாயனார். சொல்லி செய்யறது வேற, அது குறிப்பறிந்து செய்வது வேற. திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன செய்வார்? குறிப்பறிந்து செய்வார். திருக்குறிப்பு தொண்ட நாயனார்னே அவருக்கு பேரு. அடியாருடைய குறிப்பறிந்து அவங்க ஆடைகள் எல்லாம் அழுக்கேறி கிடந்ததுன்னா என்ன செய்வார்? அந்த ஆடையெல்லாம் துவைத்து அழுக்கை போக்கி வெள்ளை பண்ணி கொடுப்பார். அது அவருடைய தொண்டு. இப்படி முதிரும் அறிவின் பயன்குளர் முதிர்ந்த அறிவு பெற்ற பயனை அடைவாராகி என்று சொல்லி சொன்னார். குறும்பனார் சிற்றரசர் மரபு அடியாருக்கான பயணிகள் அப்படின்னார். ஞான நூல்கள் எழுதிக்கப்பட்டபடி அடியார்களுக்கு தொண்டு செய்யறதுக்கு பக்குவம் வேணும் இல்லைங்களா? சிவஞான சித்தியார் சொல்ற மாதிரி ஆசையோடு மரணடியார் அடியாரை அடைந்திட்டு அவர் கருமம் முன்கருமமாக செய்து கூசி முடிந்த அருஞான குறியில் என்று கும்பிட்டு தட்டமிட்டு கூத்தாடி தெரிய சிவஞான சித்தியார பண்ணா சுந்தர சொல்லக்கூடியது. ஈசற்கே அன்பானார் யாவரையும் கண்டால் கூசி மிக புதுகிருத்து கொண்டாடி மகிழ் உற்று பெரிய புராணத்தில் பத்தராய் பணிவர் புராணத்தில் சொல்றது இல்லையா? கொண்டாடி ஆசையினால் ஆவின் பின் கன்றடைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த போல இனியனவே பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்படி ஆனா அவர்கள் விரும்புவன வேண்டுவன என்று சொல்லி சொல்ல செய்பணிகள் கூடுமே நாயடியேன் செய் குற்றேவல் என்று சொல்லி திருத்தாண்டகத்தில் அப்பர் சாமி சொல்லுவது போல குற்றேவல் அப்படின்னா அடிமையாக இருந்து பணி செய்வது. எதிரேற்றல்னா எதிர்கொண்டு வரவேற்று. எப்படி நம்முடைய இளையான்குடி மாறனாயனார் எதிர்கொண்டு வரவேற்பார் அது மாதிரி ஆறும் என்பு உணைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோ தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்திமின் கூற எதிர்விழுந்து எழுந்து கைகள் குவித்து நின்று செவிப்புடத்து ஈரமன் மதுரப்பதம் முன் உரை செய்த மதுரப்பதம் பரிவைத முன்னுரை செய்த பின் அப்படின்னாரு. அடியார்கள் யாரா இருந்தாலும் சரிங்க, அவங்க எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஊரை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த குணமில்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வது இளையான்குடி நாயனாருடைய ஒரு கடமை. அது மாதிரி இந்த இடத்துல எதிரி ஏற்றல் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. வந்தாங்கன்னா அவங்களை எதிர ஏற்று வரவேற்று கொண்டு வருவது, எதிர்கொண்டு அழைப்பது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. எதிர் ஏற்றல் முன்னம் என்ற இரண்டு முன்னையது காலத்தையும் பின்னையது குறிப்பை உணர்த்துகின்றது என்று சொல்லி முதிரும் அறிவின் பயன் முதிர்தலாவது ஏனையவாற்றான் மிக்கிருத்தல் அறிவினுடைய பயன். அறிவினுடைய பயன் என்னவா இருக்கணும்னா அடியாருக்கான செய்வனில் குறிப்பறிந்து செய்ய வேணும். அதுதான் அறிவினுடைய பயன். முதிரும் அறிவின் பயன் அப்படிங்கிறது அதுதான். முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் மறுநாள இறைவன் மாதம் தொலை பெற்றார். எங்க விரமண்ட நாயனுடைய புராணத்தில் இல்லைங்களா? முதிரும் அன்பு முதிர்ந்தா என்ன செய்யணும்? அடியாரில் வணங்கணும், அதான் முக்கியம். ஆமா, முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைமை நீடு திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் மறுநாள இறைவன் பாதம் தொலை பெற்றார் என்று சொல்லி அந்த புராணத்தில் வருது, விரமண்ட நாயனார் புராணத்தில் வருது. அப்ப அன்பு முதிர்ந்தா என்ன ஆகும் அப்படின்னா அடியாரில் கண்டா வணங்க சொல்லுது. அன்பு ரொம்ப முதிர்ந்ததுன்னா அடியார்ல கண்டா வணங்க சொல்லும், அவங்க பின்னாடி போக சொல்லும், அடியார்களுக்கு என்னென்ன பணிகள் வேணுமோ அதை செய்ய சொல்லும். இதெல்லாம் இயற்கையாக நடக்கக்கூடியது. நாயனார் அந்த மாதிரி எல்லாம் செய்திருக்கிறார். அடுத்த திருப்பாட்டு தொண்டர் பலரும் வந்தீண்டி உண்ணத்தொலையா அமுதூட்டி கொண்டு செல்ல இருநிதிய முகந்து கொடுத்து குறைந்தடைவார் வண்டு மருவும் குலமையால் கேள்வன் செய்ய தாள் என்னும் குண்டரீக மகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார். தொண்டர் பலரும் வந்து இன்றி உண்ணத்தொலையாத அமுது ஊட்டினர். தொண்டர்கள் பல பேரும் வந்து கூடி உண்ண தொலையாதவாறு அமுது ஊட்டி. அப்படின்னா எத்தனை அடியார்கள் வந்தாலும் சாப்பாடு போடணும். அப்படி சாப்பாடு போட்டு அதற்கு பிறகுதான் சாப்பிடுவாங்க. இளையான்குடி நம்முடைய இயற்பை நாயனார் மாதிரி யாது ஒன்றும் எம்பக்கம் உண்டாக அன்னது எம்பிரான் அடியவர் உடைமையினார். எந்த பொருள் என்கிட்ட இருந்தாலும் அது அடியார்களுக்கு சொந்தமானது, நீங்க சந்தேகமே இல்லை கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாது நான் செய்வனே அப்படின்னாரு. யானே முன்செய் குற்றேவல் அப்படின்னார். உடையவர் அருளி செய்தது என்னுடைய பிழை அப்படின்னு சொல்லி சொன்னார்.
மனைவியை கொடுத்ததுக்கு பிறகு அவர் மனைவியை வாங்கிட்டு சாமி என்ன சொல்றாரு, உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் வந்து வளைப்பாங்க, ஊர் எல்லாம் வரைக்கும் நீ எங்களை பத்திரமா கொண்டு வந்து விடணும்னு சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, நாயனார் இயற்பை நாயனார் சொல்றாரு, இதை நானே செஞ்சிருக்கணும், நீங்க சொல்ற வரைக்கும் செய்யாமது என்னுடைய குற்றம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது யானே முன்சை குற்றவள் உடையவர் அருளை செய்ய நின்றது பிழையாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி இந்த நாயனார் வந்து அடியார்கள் சொல்லுவதற்கு முன்பாகவே அவரே செய்த ஒரு பெருமையுடையவர் அப்படின்னு சொல்றாரு. தொண்டர் பலரும் வந்து இல்லை அப்படின்னாரு. அப்படி தொண்டர்கள் பல பேரும் வந்து கூடி உண்ண தொலையாதவர் அவதூட்டியும் எடுத்துக்கொண்டு போகும்படி பெரும் செல்வங்களை அள்ளி கொடுத்தோம். நம்ம இவர்தான் குறுநில மன்னராச்சு, அதனால வந்து சாப்பாடும் போட்டு வந்த அடியார்களுக்கு செல்வத்தையும் கொடுத்து அனுப்புறார். கொண்டு செல்ல இருநிதியை முகந்து கொடுத்து குறைந்தடைவார். வண்டு குறைந்தடைவார்ங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு அடியாருக்கு இல்லாத அடியார்களுக்கு கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன்னு அப்படி ஒரு இருமாப்பு இருக்கக்கூடாது. கொடுத்தவங்க கீழே இருக்கணும், வாங்குறவங்க மேல இருக்கணும். அதுதான் கொடுக்கிற முறைங்க. கொடுக்கிற கை எப்படி இருக்கணும், கீழே இருக்கணும். வாங்குற கை தான் மேல இருக்கணும். அதுதான் அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய முறை. ஆமா, நம்ம தான் வாங்கணும். கொடுக்கிறவங்க தான் வணங்கி நிக்கணும் ஒழிய வாங்குறவங்க வணங்கி நிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் குறைந்தடைதல் அப்படின்னு சொல்லி பொருளுங்க. இல்லையா, சிறுத்தொடர் நாயனார் குணத்துல நிறைய அந்த மாதிரி வருங்க. சிறுத்தொடர் நாயனார் குணத்துல அப்படிதான் வரும், குறைந்தடைதல் அப்படின்னு சொல்லி வருங்க. நாதனடியாதமை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யாரவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். ஆதரவினார் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல். அவருடைய பெயர் சிறு தொண்டர் கிடையாது, பரஞ்சோதியார். ஏன் சிறு தொண்டர்னு சொன்னாங்கன்னா, அடியார்களை கண்டா அப்படி குறுகி நிற்பாராம். நாதனடியார் தம்மை, அவர் பெரிய போர்ப்படை தளபதி. எப்படி இருந்திருப்பாருங்க, போர்ப்படை தளபதி. நல்ல ஆஜானுபாகுவான உடம்பா இருக்கு இல்லைங்களா, நல்லா 6 அடிக்கு மேல இருப்பாரு, நல்ல ஜம்முன்னு இருப்பாரு, ஒரு நல்ல வீரமான ஒரு உடல்வாக இருக்கு இல்லையா. ஆனா அடியார் முன்னாடி எப்படி இருந்தார் அப்படின்னா, நாதனடியார் தம்மை நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார். அப்படி கூறி நீ குறுகி நிற்பாராம். ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னா. இந்த ஊர்ல அவருக்கு பேர் வந்து, இந்த உலகத்துல சிறு தொண்டர்னு ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அப்படி கூனி குறுகி நிற்பார். அதனால அவருக்கு பேரு சிறு தொண்டர் என்று சொல்லி சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருங்க, வண்டுகள் மொய்த்த கூந்தலுடைய உமையம்மையாருக்கு நாயகரின் சிவந்த பாததாமரைகளை தமது நெஞ்சத்தாமரையில் வைத்து போற்று நியதியுடையவர். இது ரொம்ப முக்கியம். அடியார்களுக்கு தொண்டு செய்வாரு. அதே மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகளை என்ன சொல்றாருங்க, வண்டமருவும் குழலுமையால் கேள்வன் செய்யத்தால் என்னும். வண்டுகள் மொய்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மலரணிந்த கூந்தலையுடைய உமையம்மையினுடைய கேள்வனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை தன்னுடைய மனதில் வைத்திருப்பார். எப்பொழுதும் அவருடைய திருவடி, பெருமான் திருவடி எப்பொழுதும் மனசுக்கு. தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் நம்பி யாருடன் நாம் தோறும் தன்மையன் அப்படின்னார். அதே மாதிரி நாயகன் சேவடி தைவரும் சிந்தையை நைந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண்ணும் பதிக செஞ்சோர் மேய செவ்வாய் முறையா புகுந்தனர் வீதியுள்ளேனர். அது மாதிரி இந்த இடத்துல வந்து சொல்றார், பாத தாமரைகளை புண்டரீகம் அகமலரில் வைத்து போற்றும் பொற்பினார் அப்படின்னார். புண்டரீகம் அகமலரில், அகமலர்னா உள்ள தாமரை, புண்டரீகம்னா இறைவனுடைய திருவடி இல்லைங்களா. புண்டரீகம்னா அந்த தாமரை மலர் போன்ற இறைவனுடைய திருவடி. உண்ணத்தொலையா அமுதூட்டி அப்படின்னார். பலரும் வந்து ஈண்டி உண்ணவும் மாளாத நிலைமையில் அமுதனை பெருக உண்பித்து அன்பரானவர் அளவிறால் உள்ள மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையால் அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாற நாயனார் குணத்தில் எவ்வளவு உண்டாலும் குறையாத அளவுக்கு அவர்கிட்ட இருந்தது, செல்வம் இருந்தது. அதான் உண்ணத்தொலையா அமுதூட்டினார். அதுபோக கையில கொண்டு போறதுக்கும் கொடுப்பாராம், கொண்டு செல்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். குறைந்த அடியார் முழு தம்மை மிகச்சிறியராய் வைத்து ஒழுகுதல். நாதனடியார் ஏற்பாட்டுக்கு சொன்ன மாதிரி புண்டரீகம் அகமலையில் வைத்து போற்றும் நெஞ்சத்தாமரை மலரில் நியதியாய் நினைந்து பூசிக்கும் தன்மை அப்படின்னார். அது ரொம்ப முக்கியங்க. அகனமர்ந்த அன்பினராய் அறுவகை செற்ற ஐம்பொருணம் அடக்கி ஞான புகழுடைய தம்முள்ள புண்டரகத்தில் இருக்கும் புராணர் என்று சொல்லி வேலிமலை தேவாரத்துல சொல்றாருங்க. மணியை பொன்னில் பதிப்பது போல கால் என்னும் புண்டரீகத்தை அகமாகி மலரில் வைத்தனர். ஒரு மணியை வந்து எப்படி தங்கத்துல ஒரு
ஒரு நகை செய்யறோம்னு வச்சுங்களேன், அதுல மணி எல்லாம் வச்சு செய்யறோம் இல்லையா? அது மாதிரி இந்த உள்ளத்துல என்னத்தை வைக்கணும்? நாம இறைவனுடைய திருவடியை வச்சிருக்கோம். இந்த உள்ளம் என்று சொல்லக்கூடிய அகமலரில் எதை வச்சு? இறைவனுடைய தாமரை போன்ற திருவடியை வச்சிருக்கணும். அப்படிதான் பெரியவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. இதய தாமரை அப்படின்னு சொல்றது. இதயம்னா அதான் இதய தாமரை. பூசை தானமாதலில் போற்றும் என்றார் என்று சொல்லி, நமக்கு பூசை செய்யக்கூடிய இடத்துனா இதயம் தான். அகப்பூசை செய்யறது எங்க செய்யணும்னா இதயத்துல தான் செய்யணும். 1000 தங்க இதழ் இருக்கிற மாதிரி நம்ம மனசுல பாவனை செஞ்சுக்கணும். அதான் 1000 தங்க இதழ் கொண்டு அந்த தாமரைக்குள்ள சிவபெருமான எழுந்தருள் செஞ்சு பூசை பண்ணணும். வெளியில எப்படி பண்றோமோ அது மாதிரி உள்ளுக்குள்ள பண்ணணும். அதுதான் அகப்பூசை அப்படிங்கிறது. அரணை 5 எழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் என்று சொல்லி சிவஞான போதத்தில் சொல்லுது. 9ஆம் சூத்திரத்தில் சொல்லுது. அரணை 5 எழுத்தால் அர்ச்சித்து இதயத்தில் வைத்த அப்படின்னு. புறம்பே ஞான பூசை செய்யும் முறைப்படி இதய பங்கயத்தில் 5 எழுத்தால் அமைந்த திருமேலையில் அந்த முதல்வனை அகப்பூசையில் என்ன மலர் அப்படின்னா 8 மலர் சொல்லுவாங்க. என்னன்னா அன்பு, கொல்லாமை, ஐம்பொறி அடக்கல், பொறை, அருள், அறிவு, வாய்மை, தவம் என்னும் அட்டபுஷ்பம் கொண்டு அம்மனுவால் அர்ச்சனை செய்து என்று சொல்லி அகப்பூசையில 8 மலர்கள் சொல்றது என்னன்னா இதுதானுங்க. அன்பு, கொல்லாமை, ஐம்பொறிகள் அடக்கல், பொறை, அருள், அறிவு, அப்புறம் வாய்மை, தவம் என்று சொல்லி 8 மலர்களால் அர்ச்சனை செய்யணும் அப்படிங்கிறார். அகப்பூசையில் இருதயம், நாபி, புருவமத்தி இவற்றை முறையை பூசை, ஹோமம், சமாதி தானங்களாக ஆகம் விதித்தது. குருத்பத்மே பூஜைய வித்வகாந்த் என்று சொல்லி சுப்ரபேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் படமொழியில ஆகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. போற்றுதல் ஈண்ட அகப்பூசையில் அர்ச்சனை செய்தல் என்று சொல்லி, பொற்பனை ஈண்ட அன்பின் மிகுதியினையும் நியதினா வலுவாது ஏற்றும் முறைமையினையும் குறித்தன என்று சொல்லி சொல்றாருங்க. அதாவது அடியார் பணியை முன்வைத்ததும் அன்று பெருக உரைத்தருளிய திறமும் காண்கிறது. முதல்ல அடியார் பணி, அதற்கு பிறகு இறைவனுடைய திருவடியை நெஞ்சில் வச்சிருக்கிறார். ரெண்டும் செய்யணும். அடியார் பணியும் செய்யணும், சிவபெருமானுக்கும் தொண்டு செய்யணும். ஆனா எதை முதல்ல செய்யணும் அப்படின்னா அடியார் பணியத்தை முதல்ல செய்யணும், அப்புறம் தான் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யணும். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியார் நம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர்கள் விழா பொழிவு கண்டார்கள். இந்த உலகத்துல நாம பிறந்ததனுடைய பயன் 2. ஒன்னு அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்யறது, இன்னொன்னு விழாக்கள். இப்ப ஒரு விழா நடந்தது, 63 திருவிழா நடந்தது, எல்லாரும் கலந்துட்டோம் இல்லையா? இது 2 தான் சிறந்த பயன். அதுல முதல்ல எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடியாருக்கு அன்னம்பாளிப்பு செய்யறது தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல இல்ல. அதான் சீலமார் பூசை செய்தது தொண்டர் அப்படின்னு சொல்லி இளையான்குடி மாறநாயனார் கோணத்துல வருதுங்க. சீலமார் பூசை அப்படின்னா அதாவது சிவபெருமானுக்கு செய்யக்கூடிய பூஜை மகேஸ்வர பூஜை இல்லைங்களா? அடியாருக்கு செய்யறது மாகேஸ்வர பூஜை. ஒரு கால அதிகம், ஒரு மாத்திரை அதிகம். வாரியார் சாமிகள் சொல்வார் மகேஸ்வர பூஜை இது, அடியார்களுக்கு செய்யறது மாகேஸ்வர பூஜை, ஒரு கால அதிகம். அதனால இதோட அது உயர்ந்த பூஜை. எல்லாரும் செய்வாங்க பெருமானுக்கு பூஜை, ஆனா அடியார்களுக்கு செய்யறதுக்கு பக்குவம் வேணும் இல்லைங்களா? பக்குவம் இருந்தா தான் செய்ய முடியும். அரணை 5 எழுத்தால் அச்சித்து இதயத்தில் வைத்தல் என்று சொல்லி சொல்றாரு. போற்றுதல் ஈண்ட அகப்பூசையில் அர்ச்சனை செய்தல் என்று சொல்லி சொல்றார். பொறுப்பு ஈண்ட அன்பின் மீதனையும் நியதி வலுவாத ஏற்றும் முறைவினை குறித்தது. அடியார் பணியை முன்வைத்ததும் அன்றி பெருக உரைத்தள்ளிய திறமும் காண்கின்றார். நாயனாரது சரிதை குறிக்குமாம். அதிபர் குறும்பனார் ஆவர். அவர் பயன் கொள்வாராயும் குறைந்தடைவாராயும் போற்றும் பொற்பினார் என்க என்று சொல்லி சொல்றாரு. அது மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க, நம்பிகளுடைய திருப்படியை நெஞ்சில வச்சிருந்தவர் எப்பொழுதும். ஏன் அப்படி வச்சிருந்தாருங்கிறது காரணம் சொல்றாருங்க. திருத்தொண்ட தொகை பாடுறதுனால வச்சிருந்தார். அதான் ரொம்ப முக்கியம். திருத்தொண்ட தொகை பாடுனதான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிவஞான முனிவர் அதான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சிவஞான முனிவர், மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்துல ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட ஓனை கொண்டு இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய திருத்தொண்ட தொகை பாடிய பேரர்களின் திருத்தொண்ட தொகை விரைத்த பேரர்களின் பெருமாள் அப்படின்னார். என்றும் திருமண கோல பெருமாள் எமது குலதெய்வமால் அப்படின்னு சொல்லி சொன்னார். என்னுடைய குலதெய்வம் போன்றவர் சுந்தரரு. என்ன காரணம்? திருத்தொண்ட தொகை விரைத்த பேரர்களின் பெருமாள் அப்படின்னார். திருத்தொண்ட தொகை கொடுத்ததான் நமக்கு பெரிய பெரிய சிறப்பு. சுந்தரமூர்த்தி சாமியில் என்ன செஞ்சாருன்னா நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்காரு. திருத்தொண்ட தொகை கொடுக்கலன்னு இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்க முடியாது. பெரிய புராணம் பேச முடியாது. பெரிய புராணத்துக்கு முதல் நூல் என்ன? திருத்தொண்ட தொகை இல்லைங்களா? அதனால திருத்தொண்ட தொகை கொடுத்ததுதான் அவர் மனசை பிடிச்சது.
ஒரு நாயனாரு ஒரு தொண்டு செய்யறான்னு ஏதாவது ஒண்ணு நம்ம மனசு பிடிக்கும் இல்லையா? இப்ப சுந்தரரை ஏன் அவருக்கு பிடிச்சது அப்படின்னா திருத்தொண்ட தொகை கொடுத்ததுனால பிடிச்சது. அந்த திருத்தொண்ட தொகை எப்படிப்பட்ட திருத்தொண்ட தொகைன்னு சொல்றாரு பாருங்க. மெய்யடியார் சித்தனழுவும் திருத்தொண்ட தொகையினர். நல்ல அடியாருடைய நெஞ்சை விட்டு திருத்தொண்ட தொகை எப்பொழுதும் நீங்க. அப்ப நல்ல அடியார் என்ன செய்வாங்க? திருத்தொண்ட தொகை பாடிட்டே இருப்போம். அதான் ரொம்ப முக்கியம். இந்த பாட்டு சொல்லுவார். இத்தன்மையராய் நிகழ்நாள் எல்லை இல்லா திருத்தொண்டின் மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தனழுவும் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து நித்தனருள் பெற்றவர் வாதல் நினைக்கும் நியமத்தலை நின்றார். அதாவது இத்தன்மையராய் நிகழும் நாளில் இப்படி எல்லாம் அவர் தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறார். அடியார்களுக்கு தொண்டு செய்யறார், இறைவனுக்கும் தொண்டு செய்யறார், இறைவன் திருவடியை தன்னுடைய இதய கமலத்தில் வச்சிருக்கிறார். இப்படி எல்லாம் தொண்டு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அளவுபடாத தொண்டினது உண்மை நிலையினை உலகறியும் பொருட்டு மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கினார். ரொம்ப முக்கியங்க. திருத்தொண்ட தொகை எப்படி பாடினார் அப்படின்னா தடுத்தாட்குண்ட புராணத்தில் சொல்றார் சேக்கிழார் பெருமான். தொல்லைமாள் மரபையந்த தூயாள்தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்துடவுய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாள் அந்தரம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகளாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார். அவருக்கு எப்படி பாடுறதுன்னு அடியார்களை போய் நம்ம எப்படி பாடுறது, அதுக்கு நம்ம யார் அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட சொல்ற. சாமி உடனே அடியெடுத்து கொடுக்கிறார். அடியெடுத்து கொடுத்தோன்னு பாடிட்டாரா அப்படின்னா இல்ல. எப்படி பாடினாரு? தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்து அருகு சென்றது நின்றழியா வீரத்தார் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகமரல் செய்வார் அப்படின்னாரு. இத்தனை வேலை இருக்கு திருத்தொண்ட தொகை பாடுறதுக்கு. சும்மா அவர் பாடிடல. இவருக்கு அடியேனாக பண்ணும்னால் என்னால் அப்படின்னாரு. இந்த தேவாசிய மண்டபத்துல எல்லாம் இப்படி எல்லாம் அடியார் இருக்கிறாங்களே சாமி, அவங்களுக்கு எல்லாம் எப்ப நான் அடியார் ஆகுதுன்னு கேட்டார். அது சுந்தரர் கேட்டார். மீண்டும் அவை பெருமைகள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றுமில்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று அவங்க பெருமைகளை இறைவனே சொல்றார். நீ போய் அவங்களோட சேர்ந்துக்கோ அப்படிங்கிற. இவரு சாமி கிட்ட தான் இருக்கிற. சாமி கிட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் போய் அடியாரோட சேர்ந்துக்குன்னு சொல்றாருன்னா அப்ப சாமியோட இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அடியார் திருக்கூட்டம் தான் இல்லைங்களா? அடியார் திருக்கூட்டத்துல தான் இருக்கணும்னு சொல்றாரு. சுந்தரரைவே சொல்றாரு போய் அவங்களோட சேர்ந்துக்கோ. சுந்தரர் யாரு? சிவபெருமானுடைய தோழர் தானே, அவரே வச்சுக்க வேண்டியதானே. அப்புறம் அங்க போக சொல்றாரு. நமக்கு அறிவுறுத்துறாரு, வேற ஒண்ணும் இல்லை. நமக்கு அறிவுறுத்துறாரு. எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும் இல்லைங்களா? எவ்வளவு உயர்ந்த இடமா இருந்தாலும் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கணும். அதான் அங்க சொல்றாரு. அப்படியெல்லாம் திருத்தொண்ட தொகை நமக்கு பாடியிருக்கிறார் சுந்தரர் இல்லைங்களா? அதான் அந்த இடத்த சொல்றாருங்க. அப்படி மெய்த்தன்மையினை உலகறிய விதியால் வணங்கினர். எப்படி வணங்கினாரு? தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் தொழுது அன்பு சேரத்தாழ்ந்து எழுந்தருகு சென்றைய நின்றழியா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி பேரடியேன் என்று ஆர்வத்தால் திருத்தொண்ட தொகை பதிகம் அருள் செய்தார் அப்படின்னா. முதல்ல திருக்கூட்டத்தை வணங்கினாரு தூரத்துல இருந்து. அப்புறம் ஒரு தடவை இல்ல பலமுறை வணங்கினாரு. அதை எப்படி பஞ்சாக்கரமா வணங்கினாரு. அப்புறம் சாஸ்தாங்கமா விழுந்து வணங்கினாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரையும் போய் பேரை சொல்லி வணங்கினாரு. அடியாருக்கும் அடியேன்னு. அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை கொடுத்தார். இதுதான் நமக்கு திருத்தொண்ட தொகை வந்த வரலாறு. தேவாசிரியர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை தனித்தனியா வணங்கியிருக்காரு, திருக்கூட்டமா வணங்கியிருக்கிறாரு. அதான் விதியால் வணங்கினார். அது என்ன விதி அப்படின்னா அடியார்களை வணங்குவதற்கு என்று சொல்லி ஒரு விதி இருக்கு. அதுதான் தர்த்தாட்குண்ட புராணத்தில் சொல்லப்பட்ட விதி. அந்த விதிப்படி வணங்கியிருக்கார். விதியால் வணங்கி மெய்யடியார் சித்தனளவு திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்தோன்னார். அவன் மெய்யடியார் சித்தனளவு திருத்தொண்ட தொகையினார். திருத்தொண்ட தொகை எங்க அப்படின்னா யார் வச்சிருப்பாங்க அப்படின்னா நல்ல அடியார்கள் எப்பொழுதும் திருத்தொண்ட தொகை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் உங்களுக்கு பலமுறை சொல்லிட்டேன். திருத்தொண்ட தொகை மனப்பாடம் செய்யாதவங்க கண்டிப்பா மனப்பாடம் செய்யுங்க. நம்ம திருக்கூட்டத்துல திருத்தொண்ட தொகை மனப்பாடம் செய்யறவங்க யாரும் இருக்கக்கூடாது. குழந்தைகள் இருந்து பெரியங்க வரைக்கும். ஆமா, அவனே அடுத்த வருஷம் மனப்பாடம் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். பாடிட்டு இருக்கிறான் பாருங்க. இப்போ திருத்தொண்ட தொகை தான் பாடுறான்னு நினைக்கிறேன் சீரால. ஆமா, திருத்தொண்ட தொகை எல்லாரும் மனப்பாடம் பண்ணிக்கும். ஆமா, அத என்ன சொல்றாரு சேக்கிழார் பெருமானே சொல்ற. மெய்யடியார் சித்தனளவும் திருத்தொண்ட தொகையினார். நல்ல அடியார்களுடைய நெஞ்சில் என்ன இருக்குன்னா திருத்தொண்ட தொகை இருக்கணும். மற்ற பதிகமெல்லாம் நேரம் இருந்தா படிங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஆனா இந்த திருத்தொண்ட தொகை படி ஒண்ணு படிச்சாவே எல்லா பதிகத்தையும் படிச்ச மாதிரி. ஆமா, ஏன்னா இறைவனுடைய பெருமைகளை எல்லாம் உள்ளடக்கிய அடியார் பெருமைகளை சொல்லக்கூடிய திருத்தொண்ட தொகை. இறைவனுடைய பெருமைகளை எல்லாம்
அடக்கி அதற்கு மேல் அடியார் பெருமைகளை சொன்னது திருத்தொண்டர் தொகை. அது இறைவனே அடியெடுத்து கொடுத்தது. அதான் ரொம்ப முக்கியம். ஆரூர் பெருமான் அடியெடுத்து கொடுத்தது. அதனால திருத்தொண்ட தொகை பதிவு எல்லாரும் மெய்யடியார் சித்த நலம் திருத்தொண்ட தொகைன்னு சேக்கிழார் பெருமான் சொல்றாரு. நல்ல அடியாருடைய சித்தத்தை விட்டு நீங்காத திருத்தொண்ட தொகை அப்படிங்கிறாருங்க. ஆமா, சித்தர்கள் திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து அப்படி அந்த சுந்தரமூர்த்தி சாமிகளை பணிந்து நித்தனர்கள் பெற்றவர் பாத நினைக்க நியமத்தலை நின்றார் என்று சொல்லி அப்படி விதிப்படி பாடி நம்பியை பணிந்து நித்தனர்கள் பெற்று நித்தராகிய சிவபெருமானது அருள் கூடியதனாலே அவருடைய திருப்பாதங்களின் நியமமாக நினைக்கின்ற நிலையில் சிறந்து விளங்கினார். நம்பிகளுடைய பாதங்களை நியமமாக நினைப்பதற்கு சிவபெருமானது அருள் வேணுங்க, இல்லைன்னா முடியாது. சுந்தரருடைய திருவடியை வணங்குறதுன்னா பெருமானுடைய அருள் வேணும். எங்க பார்க்கலாம்? சீர்காழ இந்த காலத்தில் பார்க்கலாம். கும்பிட்ட பயன் காண்பார் போல் மெய்பெரு பெருமானை கண்டு வீழ்ந்தார். நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கண்ணப்பநாயகரை பார்த்து விழுந்து வணங்குறார். அதுக்கு காலத்தினால கும்பிட்ட பயன் கை கொடுத்து, இல்லைன்னா கும்பிட முடியாது. இன்னொரு இடத்துல வரும், வாலியவர் மலர்கடல்கள் வணங்குதற்கு மலர்த்திலிருந்து விருப்பு வாய்ப்புன்னு சொல்லி. வாலியவர் மலர்கடல்கள்னா ஞானசம்பந்த பெருமானுடைய திருவடி அடியாருடைய நெஞ்சுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கு. நெஞ்சை விட்டு பிரியாத திருவடி. ஆமா, வாலியவர் மலர்கடல்கள் வணங்குதற்கு மனத்திலிருந்து விருப்பு வாய்ப்பு அப்படின்னா ஞானசம்பந்த பெருமான் திருவடி வணங்குறதுக்கு நம்ம முன்னே தவம் செஞ்சிருக்கணும். இது மாதிரி நம்ம நாயன்மார்கள் திருவடி எல்லாம் வணங்குறதுக்கு தவம் செஞ்சிருக்கணும், இல்லைன்னா முடியாது. அப்படி நித்தராகிய பெருமானது அருள் கூடியதனால் அவருடைய திருப்பாதையில் நியமாக நினைக்கிற நிலையில் சிறந்து வருகிறார். இத்தன்மையினாய் நிகழ்னால் திருத்தொண்டின் தன்மையின் உலகறிய வணங்கி திருத்தொண்ட தொகை பாடிய நம்பியை பணிந்து திருவருள் பெற்றதனால் அவர் பாதம் நினைக்கும் நியமத்தலை நின்றார் என்று சொல்லி சொல்றார்கள். ஆமா, திருத்தொண்டின் மெய்த்தன்மையாவது திருத்தொண்டு ஒன்றே உயிருக்கு உறுதி தரும் சிறப்பு வாய்ந்த நிலை பெற்று நிற்றல் என்று சொல்லி, உயிருக்கு உறுதி தரக்கூடிய சிறப்பு வாய்ந்தது திருத்தொண்டு ஒன்றே அப்படின்னு சொல்லுகிறார். உலகறிய வணங்கி பாடியனர். உலகம் தொண்டின் தன்மையினை அறிந்து உய்ய வேண்டும் என்னும் கருணை பெருக்கினால் தாம் விதியால் வணங்கி பாடி அருளியது. விதியால் வணங்கி அப்படிங்கிறது அடியார் திருக்கூட்டத்தை கண்டு இவருக்கு அடியனாக பண்ணும் நாள் எந்நாள் என்று பெருமாத்தினுடைய வணங்குகின்ற பொழுது சாமி வந்து அவருக்கு எதிர்காண காட்டும்படிய எதிர் தோன்றி நின்று சாமியினுடைய திருவடிகளை நம்பி பரவி வணங்கி அப்புறம் சாமி வந்து இறைவன் அவருக்கு நல்கிவரை நீ அடைவாய் என்று சொன்னதுக்கு பிறகு சுந்தரர் சொல்றாரு, ஏதந்தி நெறியை பெற்றேன் என்று அது வணங்கி போற்ற நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன நல் கூறனர். என்ன சொன்னாரு? நீதியால் அவர்கள் நம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலை பாடன நல் குறை. இறைவனே சொல்ற யாரு? ஆரூர் பெருமாள். அவங்களை எல்லாம் நீ வணங்கு. எப்படி வணங்கணும்? நீ நியதிப்படி வணங்கணும். அதுக்குன்னு ஒரு நியதி இருக்கு. அதாவது திருக்கூட்டத்தை எப்படி வணங்கணுமோ அப்படி வணங்கணும். அதனால நீதியால் அவர்கள் பணிந்து பாடுன்னு சொல்லிட்டாரு. ஆனா சுந்தரர் என்ன சொன்னாரு? நான் யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன். சாமி, எனக்கு என்ன தெரியும் அடியாருடைய பெருமைகள் எல்லாம், நான் எப்படி பாட முடியும்? பாடும் பரிசு நீங்க தான் எனக்கு சொல்லணும். எனக்கு வந்து நீங்க தான் எப்படி பாடுறதுன்னு சொல்லணும். யாதனை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன். இறைவனே சொல்லியாச்சுங்க. ஆரூர் பெருமானே சொல்லியாச்சு, பாட வேண்டியதுதானே. சாமியை பாடுற மாதிரி இருந்தா பாடி இருப்பாரு. ஆனா அடியார்களை பாடுறதுனால அதுல எந்த தப்பும் வந்துடக்கூடாது. அது சாமி என்ன சொல்லியிருக்காரு? கோதிலா வாய்மையாலே பாடன நல் கூற அப்படின்னாரு. கோதிலா வாய்மையை என்ன குற்றமில்லாத தூய தமிழால் பாடு அப்படின்னாரு. அப்ப அடியார்களை பாடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கஷ்டம்னா தப்பு வந்துடக்கூடாது. சாமி எப்படி வேணாலும் பாடலாம். சுந்தரர் எப்படி பாடினாரு? மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் அப்படின்னாரு. எப்படி பாருங்க, மகத்தில் புக்கதோர், மக நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு சனி வந்தா ஒரு ஆட்டம். அப்படி மக நட்சத்திரத்துல வந்து சனி பூந்த மாதிரி எனக்கு வந்து நீ சேர்ந்துட்ட அப்படிங்கிற சாமியை திருவொற்றியூர்ல சொல்றாரு இல்லையா? மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மைந்தனே மணியே மணவாளா அகத்தில் பிண்டுகள் நானொன்று சொன்னால் அலையை போ குருடா எனத்தறியர் முகத்தில் கண் இழந்து எங்கனம் வாழ்கன் முக்கண்ணா முறையோ மறையோதி உழைக்கும் தன்கடல் ஓதம் வந்தளவும் ஒற்றியூர் எனும் உரைவானேன். கண்ணு ரெண்டும் போயிடுச்சு. பொம்பளை வீட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாம் பேசுறாங்க, ஐயா குருடா அப்படின்னு சொல்லுவாங்களே, நம்ம போய் நிக்க முடியுமா? பறவை நாச்சார்கிட்ட சங்கிலி நாச்சார்கிட்ட நிக்க முடியுமா? அலையே போ குருடா எனத்தறியேன் அப்படின்னு.
முகத்தில் கண்ணிலிருந்து எங்க நான் வாழ்கிறேன்? கண்ணில்லாத எப்படியா வாழ்றது? நீ 3 கண்ணு வச்சிருக்கிற, முக்கண்ணா அப்படின்னு அந்த இடத்துல நினைவுபடுத்துற. நீ 3 கண்ணு வச்சிருக்கிற, எனக்கு 1 கண்ணு கூட இல்லையே. அப்படி சாமிகிட்ட பேசலாம், பாடலாம். ஆனா அடியார்கிட்ட அப்படி எல்லாம் பேச முடியாது, பாட முடியாது. மகத்தில் புக்கதோர் சனியனக்கானாய் மைந்தனே மணியா மணவாளா அப்படின்னு சொல்லி திருவொற்றியூர் பாடியிருக்கிறார். இங்க அடியார்களை பாட சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்றாரு? யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகிறேன், பாடும் பரிசன கருள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்பதான் சாமி திருக்கூட்டத்தை பல முறையால வணங்கி, பக்கத்தால போய் ஒவ்வொருத்தரா வணங்கி, பேரை சொல்லி வணங்கி அப்படி நிக்கிற பொழுது சாமி தில்லைவாழ் அந்தரம் அடியார் தோடியன் அடியெடுத்து கொடுத்தார். அதற்கு பிறகு திருநீலகண்டத்து புயவனார்க்கடியன் அவர் ஆரம்பிச்சார். இப்படிதான் நமக்கு திருத்தொண்டத்தொகை பாடியது. தான் விதியால் வணங்கி பாடிய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விதியால் வணங்கி பாடுதல் அப்படின்னு சொல்லி. ஆமா, இறைவனே சொல்றாரு இல்லையா? நீதியால் அவர்கள் தம்மை பழிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாமியால பாடுங்க அண்ணல் கூற அப்படின்னு. நீதியால் அவர் தன்னை பற்றி பாட சொல்லும் பொழுது பித்தன் என்றே பாடுவாய் அப்படின்றார். சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயால் பெண்ணை நட்டோம். ஆனா அடியார்களை பாட சொல்ற பொழுது என்ன சொல்றாரு? நீதியால் அவர்கள் தம்மை பழிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடுங்க அண்ணல் கூறன். அடியார்களுக்கு அவ்வளவு சிறப்பு. ஆரூர் பெருமானுடைய கூற்று, சேக்கடா பெருமானுடைய கூற்று இல்ல, ஆரூர் பெருமானுடைய கூற்றாக சேக்கடா பெருமான் சொல்றார். இறைவனே சொல்றார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது நமக்கும் அன்பின் பெருகிய சிறப்பின் அர்ச்சனை பாட்டையாகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் தூமரை பாடுவாயா. வேதங்களை எல்லாம் சொன்ன சிவபெருமான் நீ தமிழால் என்ன பாடுப்பா அப்படின்னு சொல்லி சுந்தரர்கிட்ட கேட்டார். சொற்றமிழ் பாடுகின்றார். இங்க அடியார்ல பாட சொல்லுகின்ற பொழுது நீதியால் அவர்கள் பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படின்னா. ரெண்டுக்கு வித்தியாசம் பாருங்க. தன்னை பற்றி பாடுறது எப்படி, இறைவனை பற்றி எப்படி வேணாலும் பாடிக்கலாம். ஆனா அடியார்களை பற்றி அப்படியெல்லாம் பாட முடியாதுங்க. இன்னொன்று, அடியார்களை பற்றி ஒருமையிலையும் பேசக்கூடாது. அது பெரிய தப்பு. ஆமா, அடியார்கள் எவ்வளவு கீழ்நிலையில் இருந்தாலும் கூட ஒருமையில பேசக்கூடாது. உருத்தராட்சி அணிந்திருக்கக்கூடிய, திருநீர் அணிந்திருக்கக்கூடிய ஒருத்தரை நம்ம ஒருமையில பேசுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை. அவன் இவன் அப்படின்னு எல்லாம் பேசக்கூடாது. அவன் யாரா இருந்தாலும் சரி, ஆர்விகிரி போட்டுதான் நம்ம பேசணும். உலகறிய அறிந்து ஓதி வணங்கி உலகம் உய்யும் பொருட்டு அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் அப்படின்னாரு. அல்லல் தீர்ந்து உலகுய்ய அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. மெய்யடியார் சித்த நடவு, மெய்யடியார்கள் எப்போதும் மனத்தில் வைத்து போற்றுகின்ற திருத்தொண்டத்தொகை. மெய்யடியார் சித்த நடவும் திருத்தொண்டத்தொகை. எப்பொழுதும் ஒரு அடியார் அப்படின்னா அவங்களுக்கு திருத்தொண்டத்தொகை 11 பாட்டு மனப்பாடமா இருக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும். வாரியார் சாமி சொல்ற பொழுது சைவத்துல மந்திரம் 11 மந்திரம் இருக்கு வடமொழியில. பஞ்சபிரம்ம மந்திரம் 5, ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் எல்லாத்துக்கும் தெரியும். சடங்க மந்திரம் 6 இருக்கு. சிரசு, சிரசையை போற்றி, சிகாயம் சிரசையை போற்றி, சிரசாய நம, கவசாய நம, நேத்ரோப்பிய நம, அஸ்திராய நம, இப்படி 6 சடங்க மந்திரங்கள் இருக்கு. சாமிக்கு தெரியும். ஆமா, இது 11 சம்ஹிதா மந்திரங்கள் பேரு. வடமொழியில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 11 மந்திரம் சொல்லித்தான் எல்லா கிரியும் செய்வாங்க. ஏசாமி அப்படிதானுங்க. சிரசு, கவச, நேத்திரம்னா கண்ணு, ஹிருதாய் அப்படின்னா இருதயம். எல்லாம் வடமொழியில் இருக்கு, தமிழ் அப்படியே தான். சிகாய நம, கவசாய நம, அஸ்திராய நம. அஸ்திரம்னா ஆயுதம் நமக்கு, இல்லைங்களா? அதாவது கிரியை செய்யற பொழுது வடமொழியில் அஸ்திராயப்பட்டு சொல்லித்தான் செய்வாங்க. அஸ்திராயப்பட்டுனா இட தூய்மை செய்யறது. பாரடி ஐந்தாய் பறந்தாய் போட்டின்னு சொல்லணும் இல்லையா? அஸ்திராயப்பட்டு சொல்லணும். பாரடி ஐந்தாய் பறந்தாய் போட்டு சொன்னாலும் அஸ்திராயப்பட்டு சொல்லணும். அஸ்திராயப்பட்டு சொன்னா அது இட தூய்மைன்னு அர்த்தங்க. எல்லாம் வடமொழியில் இருக்கு, தமிழ்ல இருக்கு, எல்லாம் கலந்து. அப்ப திருத்தொண்ட தொகையில ஏதோ இருக்கு இல்லைங்களா? திருத்தொண்ட தொகை ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாரும் மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காகத்தான் அந்த 11 மந்திரங்களும் வாரியார் சாமி சொல்றாரு. சம்ஹிதா மந்திரங்கள் 11, அந்த 11 மந்திரங்கள் போல இருப்பது திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தினசரி சொல்லிடுறோம். பாடிய நம்பி பாடியதனால் அதுவே பணிதற்கு காரணம் ஆயிற்று என்று குறிப்பு பெற பாடிய நம்பி அப்படின்னாரு. இப்ப திருத்தொண்ட தொகை பாடியதனால இவர் பணிந்தார். யாரு? குருமராயனார்.
அவர் திருத்தொண்ட தொகை பாடியதனால குருமநாயனார் அவர் திருவடியை பணிந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நித்தனர் அடியார்கள் திருத்தொண்ட தொகையில் துதிக்க பெற்றார். பணிந்து நினைக்கும் நம்பியை பணிதலும் அடியார் பாத நினைத்தலுமாக இரண்டனையுமே நியமாக கொள்ளுதல். நம்பிகளை பணிதல், அடியார் பாதம் நினைத்தல், ரெண்டையுமே நியமம்னா ஒரு வழக்கமாக ஒரு கடமையாக கை கொள்வது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மலையாளத்துக்காரர் நியமம் அடிக்கடி சொல்லுவாங்க. நியமம் இல்லை, இது நம்ம செய்யறது ஏதாவது ஒரு சரியில்லைன்னு வச்சுக்கலாம், இது நியமம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படின்னா இது சரியில்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். நியமங்கிறது மலையாளத்துல நிறைய சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடியாருக்கான பணி செய்து அமுதூட்டு நிதி கொடுத்து குறைந்து அடைதலும் சிவன்தால் சிந்தை மறவாது வைத்து போட்டுதலும் செய்த நாயனார் நம்பியை பணிந்து அவரை நினைக்கும் நியமத்தில் சிறந்தனர் அப்படின்னு. அவர் செஞ்ச தொண்டு அடியார்களுக்கு உணவு கொடுப்பது, அடியார்களுக்கு செல்வமும் கொடுப்பது, அப்புறம் குறைந்து அடைதல். அப்படின்னா ரொம்ப பணிவா கொடுக்கறது, கொடுத்துட்டுன்னு சொல்லி பெருமிதம் இல்லாம கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொல்லி பணிந்து நிக்கிறது. அப்படிதான் கொடுக்கணும். ஒருத்தர் கொடுக்கற அப்படின்னா நான் கொடுத்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது நமக்கு வரக்கூடாது, செருக்கு வரக்கூடாது. கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட சரி மறுபடியும் நம்ம மறந்துடணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்றாரு. அப்படி இருந்தவர் இந்த நாயனார், பெருமலை குரும நாயனார். சிவன் தால் சிந்தை மறவாது வைத்து போற்றுதலும் செய்த நாயனார் நம்பியை பணிந்து அவரை நினைக்கும் நியமத்தை தலை கொண்டார் என்று சொல்லி சொல்றார். முன்னர் அடியார்கான என்ற இடத்து கூறப்பட்ட அடியார்கள் நாயனால் நேரை கண்டு வெளியிடப்பட்ட மெய்யடியார் என்றது திருத்தொண்ட தொகையை விடாது சிந்திக்கும் எல்லா அடியார்களையும் என்று சொல்லி சொல்றார். நித்தன் அருள் பெற்று நம்பியை பணிந்ததனால் நித்தன் அருள் பெற்றனர். அதனால் அவர் பாதங்கள் நியமாக நினைக்கும் பேரு பெற்றனர். ஆமா, நம்பியை பணிந்ததனால சிவபெருமானுடைய திருவருள் கிடைச்சது அவருக்கு. நித்தன்னா சிவபெருமான் இல்லைங்களா? அப்படி அவர் பாதங்கள் நியமாக நினைக்கும் பேறு பெற்றனர். நம்பியை நினைக்கும் நியமம் சிவனர்களால் வாய்க்க பெறுவதென்றாம் என்பது முன் உரையாகவே இதற்கு விவரம் உரைத்தார். மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தது என்னோ கோற்புல் நாயனாருடைய பிரணத்தில் வருதுங்க. அதாவது சுந்தருடைய துதி 11 துதி வருதுல, 10 துதி வருதுல, அதுல வருது மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தன என்ன யாவது ஒரு பொருளா என்மனத்து மன்றியே நாவலர் காவலர் பிறகு நதிகளிய வழி நடந்து சேவடிப்போது எப்போதும் என் சிந்தையில் நினைந்தனமாம் என்று சொல்லி சொல்றாரு. மேவரிய பெருந்த அதுதான் சொல்றாருங்க. மேவரிய பெருந்தவம் யான் முன்பு விளைத்தனை என்ன அப்படின்னு இறைவன் அந்த சுந்தருடைய திருவடியை நம்ம மனசுல வச்சிருக்கிறதுக்கு நிறைய தவம் செஞ்சிருக்கணும், அப்பதான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. திருத்தொண்ட தொகை அடியார்களும் நாயனாரும் ஒருவராவர் என்றோ எனின் அது களரை தெரிவார் நாயனாரை கூறியது போல அருளோடி நிற்க வருங்காலமும் உணர்த்தும் அருளிப்பாட்டை நிலையாகும் என்று சொல்லி சொல்றார். அப்ப திருத்தொண்ட தொகைப்பாடிய நம்பியை பணிந்து அதன் மூலமாக இறைவன் திருவருளையும் பெற்று அதன் மூலமாக நம்பிகளுடைய திருவடியை நினைக்கும் நியமம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி இதுல சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு மையாதடங்கள் பறவையார் மணவாளந்தன் மலர்கடல்கள் கையால் தொழுது வாய் வாழ்த்தி மனத்தால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யால் கோணும் நான்முகனும் அறியா செம்போல் தாளினை கீழ் உய்வான் சேரமுற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார். அன்பினில் உய்த்தார். மையார் தடங்கள் பறவையார் மணவாளன் யாரு? சுந்தரமூர்த்தி சாமிகள் இல்லையா? பறவையாருடைய மணவாளனாக இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் மை பொருந்திய பெரிய கண்களையுடைய பறவையாருடைய மணவாளராகிய ஆளுடைய நம்பிகளின் மலர் போன்ற பாதங்களை கைகால் தொழுது அப்புறம் வாயால் வாழ்த்தி மலர் போன்ற வாயினால் வாழ்த்தி மனத்தினால் நினைத்து இதான் முக்கர்ண வழிபாடு இல்லைங்களா? மனம் மொழி மெய் என்று சொல்லக்கூடிய முக்கர்ண வழிபாடுங்கிறது இதுதான். மனம் மொழி மெய்களால் வழிபாடு செய்யறது தான். கையால் தொழுது வாயால் வாழ்த்தி மனத்தால் நினைந்து அப்படிங்கிறது. அப்படி நின்று திருமகள் கணவனாகிய திருமாலும் பிரம்மதேவனும் அறியாத சிவந்த பொன் போன்ற திருவடிகளின் கீழ் உய்யும்படி சேர்வதற்கு பொருந்திய நெறிதான் இகுதே யாகும் என்று உட்கொண்டு அன்பினால் செலுத்தி வருவாராயினார். திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத அந்த திருவடி இப்படிதான் நம்ம அடைய முடியும் என்று சொல்லி உணர்ந்தவர். அந்த பொன் போன்ற திருவடி உய்யும்படி சேர்வதற்கு பொருந்திய நெறி இதுவே. எது? சுந்தருடைய திருவடி வணங்குறது. ஆமா, திருமாலும் பிரம்மனும் தேடி காண முடியாத அந்த பெருமானுடைய திருவடி அடையணும்னு என்ன செய்யணும்? நம்ம சுந்தருடைய திருவடி வணங்கணும்.
நாயன்மாருடைய திருவடியை வணங்கணும். அந்த 10 பாட்டை தினசரி சொல்லணும். அந்த இதெல்லாம் கூட கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு. எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, மனப்பாடம் பண்ணி எனக்கு தெரியல. சுந்தருடைய 10 பாட்டு ரொம்ப முக்கியம். 10 தினசரி மனப்பாடம் பண்ணணும். மலர்மிசை அயலும் மாலும் காணுதற்கு அறிய வல்லல் பலருள் வெண்ணினுள் ஆவண பழமை காட்டி உலகுய ஆண்டு கொள்ள பெற்றவர் பாதம் முன்னே தலைவிசை வைத்து வாரும் தலைவனும் தலைமையாகும். தீதுகொள் வினைக்கு வாரோம் செஞ்சடை கூத்தர் தம்மை காதுகொள் குழைகள் வீசும் கதிரை விழுகால் சேர்ப்ப மாதுகொள் புலவை நீக்க மனையில் இருகால் செல்ல தூது கொள்பவரா நம்மை தொடுப்பு கொண்டு உரிமை கொள்வாம். அப்புறம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமனை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுயல் இருத்தொண்ட தொய்முன் பணித்த திருவாரன் வாசமலர்மன் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். நாட்டார் அறிய முன்னாளில் நன்னாளுடன் தைவடையின் கூட்டார் மார்பில் சிறிய மறை புதலன் தன்னை புக்கலையோர் தாழ்தாமரையின் மணிவின்கண் தனிமா முதலை வாய் நின்று மீட்டார் கடல்கள் நினைவாரை மீளாவளியில் மீட்பனவே. பனையும் தடவும் புடைசூரும் ஒற்றையூரில் பனையும் தடமும் புடைசூரும் ஒற்றையூரில் பனையும் தடமும் புடைசூரும் ஒற்றையூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோல தம்பிரானாரை இணையும் கொங்கை சங்கிலியார் எளிமின் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே அரணமாக அடைந்தோமே. தேனும் குழலும் விளைத்த திருமொழியார் புலவிதீர்க்க மதிதானும் பனையும் பகைதீர்க்கும் சடையார் தூது தரும் திருநாள் கூணும் குருடும் தீர்த்து ஏவல் கொள்வார் குழவும் மலர்பாதம் யானும் வரவித்திருக்கின்றேன் 7 பிறப்பின் முடங்கு கூர்னார். அப்புறம் உள்ளத்தில் ஒரு துலக்கம் இல்லம் உலகுய இருண்ட திருக்களத்து முதுகுன்ற திருகணகம் ஆற்றில் இட்டு வளத்தில் மழைந்து 7 உலகம் அடங்கு வரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையும் குடிவாய் நின்று எமை எடுத்தார். அப்புறம் செறிவு என்று சிந்தை செல் பயனுக்கும் குறியொன்று ஒன்றாகலும் குறையொன்றும் இல்லோம் நிறையும் கருணையினால் வெறியும் சோலை திருமுருகன் கொண்டு வேடர் வழிபறிக்க வரியுண்டவரையும் பலவினை பேர் வரிப்பார் என்னும் பற்றாலேன மேவரிய விருந்தவம் யான் முன்பு விளைத்தனை என்னே யாவது போர் பொருளா என்மனத்து மன்றியே நாவலர் காவலர் பிறகு நதிகிலிய வழி நடந்து சேவடி போது எப்போதும் சென்னையிலும் மலர்ந்தனவா. செற்றார்தம் புறம் விரைத்த சிலையார் செல்வத் திருமுருகன் பூண்டியினை செல்லும் போதில் சுற்றாரும் சிலை வேடர் கவர்ந்து கொண்டு தொகுநிதியின் பரப்பெல்லாம் சுமந்து கொண்டு முற்றாத முகமையால் பாகன் போது முதற்கணமே உடன் செல்ல முடியா பேர் பெற்றார்தம் கடல் வரவ அடியர் முன்னை பிறவியில் செய்ததவம் பெரியவாமன். 10 பாட்டை மனப்பாடம் பண்ணணும். முடிஞ்சா இன்னொரு பாட்டு ஒளியா பெருமை சடையனால் உரிமை செல்வ திருமணையால் அழியாப்புறங்கள் எய்தளித்தார் ஆண்டன் நம்பி அமைப்பயந்தார் இளையார் குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு பொன் மொழியால் புகழ முடியுமோ முடியாது எவருக்கும் முடியாதால் அப்படின்னாரு. அம்மாவுடைய துதியாது. இப்படி இதெல்லாம் தினசரி படிக்கணும். நம்ம தினசரி படுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த 10 பாட்டை படிச்சுட்டு தூங்கணும். அப்ப சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி நமக்கு கிடைக்கும் இல்லைங்களா? கண்டிப்பா படிக்கணும். அடியேன் வழக்கமா வச்சிருக்கிறேன். எங்க போனாலும் மற்ற பதிகங்கள் பாடுறதுக்கு நேரம் இல்லைனாலும் திருத்தொண்ட தொகையும் அதே மாதிரி சுந்தருடைய 10 பாடல்களும் கண்டிப்பா பாடுவோம். சுந்தருடைய 10 பாட்டு கண்டிப்பா போகணும். நம்ம இரவு நேரத்துல அதை பாடிட்டு தூங்கணும். ஏன்னா சுந்தர குருநாதராக நம்ம கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அவருடைய திருவடியை வணங்கிட்டு உணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. நீங்களும் மனப்பாடம் பண்ணிக்கணும். நிறைய மனப்பாடம் பண்ணிக்கணும். மனப்பாடம் பண்ணாதான் எங்க வேணாலும் போறபோது பாடிட்டு போகலாம். சமையல் செய்யறது பாட்டு பாடிட்டு சமையல் செய்யலாம். எங்காவது ஊருக்கு வெளியில போறபோது பாட்டு பாடிட்டே போகலாம். வண்டி ஓட்டுற போது பாடிட்டே ஓடிட்டு போகலாம். எல்லா இடத்துலயும் நம்ம பாடிட்டே இருக்கலாம் இல்லையா? அதனால மனப்பாடம் பண்ணணும். இல்லைன்னா புத்தகத்தை வச்சுட்டு செல்போனை வச்சுட்டு பாடிட்டு இருக்க முடியாது. இல்ல இப்படி மைபொருந்திய பெரிய கண்களுடைய பறவையாருடைய மணவாளராகிய ஆளுடைய நம்பிகளின் மலர் போன்ற பாதங்களை கைகால் தொழுதும் வாயினால் வாழ்த்தி மனத்தினால் நினைத்து முக்கரங்களாலும் வழிபட்டு வரும் கடமை பாட்டினில் நின்றுனார். திருமால் கணவனாகிய திருமாலும் பரமனும் அறியாத சிவந்த பொன்போன்ற திருவடிகளில் உய்யும்படி சேர்வதற்கு பொருந்திய நெறிதான் இகுதேயாகும் என்று உட்கொண்டு அன்பினால் செலுத்தி வருவாராயினார் என்று சொல்லி சொல்றார். பறவையார் மணவாளன் யார்? ஆளுடைய நம்பிகள். சுந்தரத்துக்கு என்ன பெருமை தெரியுங்களா? பரவினாச்சாருடைய கணவர் அப்படிங்கறத பெருமை. ஆமா, பரவினாச்சார் அவ்வளவு பெருமையுடையவர். சொல்றாங்க பெரிய ஒரு மங்கையர்கரசியாருடைய கணவன் அப்படிங்கிறது தான் யாருக்கு பெருமை? நின்றசை நெடுமாறனாருக்கு பெருமை. இப்படி பெண்களை சொல்லுவது சில இடங்கள்ல வரும். அது பரவினாச்சார தான் சொல்றாங்க. சங்கிலியார் கேள்வன்கிறதெல்லாம் கூட அப்புறம் தான். பரவினாச்சார் கேள்வன்கிறது தான் முதல்ல. ஆமா, சங்கிலியார் கேள்வன்கிறது பெரிய வேலை தான். சாருந்தவத்து சங்கிலிகள் இல்லையா?
தவமுடையவர் சங்கிலியார் தான். கையால் தொழுது மனத்தால் முக்கரணங்களாலும் வழிபட்டு முறையை கூடியபடி தொழுது வாழ்த்து நினைக்கும் என்றாலே அந்த அவ கரணங்களை குறிக்கும் ஆயினும் அவை இதற்கென்றே தரப்படும் என்று சொல்லி சொல்றாருங்க. அப்படி வழிபாடு செய்வது, தொழுதலும் வாழ்த்தலும் பயிற்சி வயத்தால் முன்னிகழ்வன கடப்பாட்டில் வழிபாட்டினை தவறாது செய்யும் கடமையாக கொண்டு செய்தனர் என்று சொல்லி சொல்றாரு. செய்யார் அப்படின்னா திருமகள்ங்க, செய்யவல் என்று சொல்லி. பறவையார் மணவாளன் கடல் செய்யால் கோணறியார் கடலினை அடைவிக்கும் என்ற நயமும் பறவையாரின் சிறப்பினை குறிப்பில் காட்டி போன்ற திறமும் காண்க என்று சொல்லி சொல்றார். உய்த்தல் அப்படின்னா மேற்கொண்டு செலுத்துதல். முதலில் அடியார் பணி செய்தலே அறிவின் பயன் என்று கொண்டனர். பாருங்க, நாயனாருடைய இதை சொல்றார் பாருங்க. முதல்ல அடியார் பணி செய்யணும், அதனால் பெருமானுடைய திருவடி கிடைக்கும், அதனால் நம்மளுடைய திருவடி கிடைக்கும். பாருங்க, முதல்ல என்ன செய்யணும்? நம்ம அடியார் பணி செய்யணும். அதான் ரொம்ப முக்கியம். அடியார் பணி செய்யறது தான் அன்ப பணி செய்ய ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து இதுவும் பராபரமே. தாய்மானவர் சொல்றார். இப்ப எந்த பணி முதல்ல செய்யணும்? 2 பணி இருக்கு. சிவபெருமானுக்கு ஒரு பணி இருக்கு, அடியாருக்கு ஒரு பணி இருக்குன்னா முதல்ல அடியார் பணி தான் செய்யணும், அப்புறம் தான் சிவபெருமானுக்கு பணி செய்யணும். அப்படிதான் நமக்கு பெரிய புராணம் சொல்லுதுங்க. தாய்மானவர் அதான் சொல்றார். யோக நிலையில நின்ற தாய்மானவர் சொல்றது என்னன்னா, அதான் சொல்ற, அன்ப பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பரா. இன்ப நிலைக்கு நீ ஒன்னும் வருந்தி போக தேவையில்லை, தானே வந்து சேர்ந்தும். இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராமரக்கணியில சொல்றார். அதான் சொல்றார், முதலில் அடியார் பணி செய்தலே அறிவின் பயன் என்று கொண்டனர். அதனை அடுத்து சிவன் தாள்களை அகமலரில் வைத்து போற்றினர். அதன் மேல் நம்மையை பணிந்த அபர்வாத நியமமாக நினைத்தனர். அதனையே சிவந்தால் சேர உற்றநெறி என்ற அன்புடன் உய்த்தனர் என்று இவற்றை ஒன்றற்கொன்று தொடர்பாக நாயனாரது அன்பு நெறி வளர வந்த சாதனங்களாக கண்டுகொள்க. ரொம்ப முக்கியங்க. இவற்றின் பயனாக பெற்ற பேற்றினை அடுத்த பாட்டில் சொல்றாரு. இப்போ முதல்ல என்ன செஞ்சாரு? குருமநாயனார் அடியார் பணி செஞ்சார் இல்லையா? அப்படி அடியார் பணி செய்வதுதான் அறிவனுடைய பயன் என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்றாரு இல்லையா? கற்றதனாலாய பயன் உங்கள் வாழறிவன் நற்றால் தொழாரியனின் அப்படின்னாரு. கல்வி கற்றதனுடைய பயன் என்ன? இறைவனுடைய திருவடி அறிந்து கொள்வது தான். இறைவனுடைய திருவடிக்கு தொண்டு செய்யறது தான். அதுக்கு மேல கல்வியினுடைய பயன் கிடையாது. எவ்வளவுதான் படிச்சாலும் கூட இறைவனிடத்தில் அன்பு இருக்கும். கற்றதனாலாய பயன் என்கொள் வாழறிவன்னா யாரு? சிவபெருமான். நற்றால் தொழாரியனின் திருவடியே வணங்காதவன் எவ்வளவுதான் படிச்ச என்ன பயன்? ஒண்ணும் கிடையாது. அதனால கல்வி கற்றதனுடைய பயன் என்ன? இறைவன் திருவடியை தொழுவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப அப்படி அடியார் பணி செஞ்சு அதனை அடுத்து சிவன் தாள்களை அகமலில் வைத்து போற்றினர். பெருமானுடைய திருவடி எங்க வச்சு போற்றினாரு? உள்ள தாமரையில வச்சு போற்றினார். அதற்கு பிறகு அப்படி போற்றுறது முதல்ல அடியார் பணி செஞ்சதுனால இறைவன் திருவடி கிடைச்சது. இப்ப இறைவன் திருவடியை நெஞ்சில வச்சு போட்டுறதுனால சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி கிடைக்க போகுது. பாருங்க, ஒண்ணுக்கு தொடரும் இல்லைங்களா? முதல்ல அடியார் பணி செஞ்சதுனால இறைவனுடைய அந்த தாமரை போன்ற திருவடி நெஞ்சில வந்தது. இப்ப இறைவன் திருவடியை வணங்கினதுனால அடுத்து என்ன கிடைக்க போகுது? சுந்தரமூர்த்தி சாமியுடைய திருவடி கிடைக்க போகுது. அப்ப சுந்தரமூர்த்தி சாமியிலே குருவாக கொண்டவர் இந்த நாயனார். அப்படி அதனையே சிவன்தான் சேர உற்ற நெறி என்று அன்புடன் உய்த்தனர் என்று இவற்றை ஒன்றற்கொன்று தொடர்பாக நாயனாரது அன்பு நெறி வளர வந்த சாதனங்களாக கண்டுகொள்க. இவற்றின் பயனாக பெற்ற பேற்றினை அடுத்த பாட்டில் சொல்லார். ஆமா, அதான் இப்படி இதெல்லாம் செஞ்சதுனால என்ன செஞ்சார் பாருங்க. நாளும் நம்பியார் ஒரு நாமம் நம்பின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாதி சித்தி ஆன அணைந்ததன் பின் மூலும் காதலுடன் பிறகு முதல்வர் நாமத்து எழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பர் கெழுமினார். இதெல்லாம் செஞ்சதுனால நம்பியாரோரா தினசரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி சொன்னதுனால அவருக்கு என்ன கிடைச்சதுன்னா அணிமாதி சித்தி அப்படின்னா அட்டமா சித்தி. அட்டமா சித்தி தெரியுங்களா? 8 வகையான சித்திகள் திருமூலர் பெற்றது அட்டமா சித்தி. அதனால தன்னுடைய உடம்ப இருக்கிறதுலயே ரொம்ப சின்னதாக்க முடியும், அப்புறம் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசாக்க முடியும், நீர் மேல நடப்பாங்க, இந்த உடம்பு ஒரு இடத்துல வச்சுட்டு உயிர் இன்னொரு இடத்துல செலுத்த முடியும். இதெல்லாம் தான் அட்டமா சித்தியில வர்றது. தங்கத்தை பொண்ணாக்குவாங்க, பொண்ணை தங்கமாக்குவாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. அது அட்டமா சித்தி அப்படிங்கிறது. அது இந்த நாயனாருக்கு கிடைச்சது.
எப்படி கிடைச்சது? சுந்தரனுடைய திருவடியை வணங்கினதுனால கிடைச்சது. அதான் சொல்ல நாளும் நம்பியார் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்ததன் பின் மூலும் காதலுடன் பிறகு முதல்வர் நாமத்தை எடுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமா பரிசு வாய்ப்ப கெழுமினார். அது நாள்தோறும் நம்பி ஆரூருடைய திருநாமங்களை நவின்றதாக அந்த நலம் காரணமாக நம்பி ஆரூரான்னு சொல்லிட்டு இருந்ததுனால தாம் கை கொண்டு ஏவல் கொள்ளும் தன்மையால் அனிமா முதலிய என்பகை சித்திகளும் கைவர பெற்றார் அப்படின்னாரு. அப்புறம் மூலம் காதலுடன் பெருக அன்பு மேல்மேல் பெருகுவதனால முழுமுதல் பெருமானாரி சிவருமானது திருநாமமாகிய திரு ஐந்தெழுத்துமே சுற்றமும் பொருளும் உணர்வுமாகும் என்ற தன்மை கைவரப்பெற்ற நிலையை கூடினார் என்று சொல்லி முதல்ல நாமம் அஞ்செழுத்து, கடைசியா முதல்ல இறைவன் சுந்தரனுடைய திருநாமம், அதற்கடுத்து அஞ்செழுத்து சொல்லி நாயனார் அப்படியே யோக நிலையில இருக்கிறார். நேரம் காலையில மறுபடியும் நீங்க பாத்துட்டீங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் மறுபடியும் கூப்பிடுங்க. சரி, நீங்க வண்டியில போயிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு அதுக்கு தான் கூப்பிட்டேன். ரொம்ப கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. மில்லுதான் இருக்கு இருப்பீங்க. நம்ம ஒரு கீழ்வாணி என்ன மில்ல ரொம்ப நாளா ஆரம்பிச்சது. அங்க போயிட்டாங்க. அப்புறம் அது நைட் 11 மணி ஆனதுனால கூப்பிடுறது கொஞ்சம் பயந்துட்டு அவசரத்துக்கு போயிட்டேன். நாளும் அப்படின்னா நாள்தோறும் நாமம் நவீன்ற நாத்தாலே அப்படின்னா நாக்கை கொண்டு அரண் நாமம் நவிற்றிலார் என்று சொல்லி தேவாரம் சொல்றது. பெருமானுடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கணும் எப்பொழுதும், இல்லைங்களா? அஞ்செழுத்து தான் திருநாமம். நாதன் நாமம் நமச்சிவாயவே, இல்லைங்களா? நமக்கு அஞ்செழுத்து ஆதி மந்திரம், அஞ்செழுத்து ஓதுவார் நோக்கின் மாதிரத்தினும் மற்ற மந்திர விதிவருமை அப்படின்னார் ஞானசம்பந்த பெருமானுடைய சதீந்திரம். வாய் வாழ்த்தி நவீன்றதனாலாய நலம் காரணமாக நம்பி ஆரூரது நாமம் அமிழுதலே நலம் கொடுப்பது என்பது பரமாச்சாரியார்களின் திருநாமங்களை சொல்வாரை காக்கும் மந்திரங்களாம் என்பது. ஆமா, ஞான சம்பந்தர் என்ன நாம மந்திரமும் செல்ல ஞான சம்பந்த பெருமானுடைய புராணத்துல, அதாவது இந்த முதல்ல சொன்னதுதான் ஞான சம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூரர், மணிவாசகர், இது எல்லாமே அஞ்செழுத்தால் அமைய பெற்ற பெயர். அப்ப அஞ்செழுத்த சொன்னா என்ன பயன் கிடைக்குமோ அந்த பயன் இந்த இவங்களுடைய பெயரை சொன்னாவே நமக்கு கிடைக்கும். அப்படி பெற்றவர் தான் பெருமலை குருநாயனர். நம்பி ஆரூரா அப்படின்னு சொன்னாவே இறைவனுடைய திருநாமத்தை சொன்னதுக்கு சமமா இருக்கு. ஞானசம்பந்த பெருமானுடைய சரீரத்துல மதுரையம்பதியில பாண்டிய மன்னன் அப்படியே வெப்ப நோயால துன்பப்பட்டு கிடைக்கின்ற பொழுது சமணர்களால் அந்த நோயை நீக்க முடியல. அப்பதான் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க, குலச்சிறை நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும். ஞானசம்பந்த பெருமான் வந்தாருன்னா இந்த வெப்பு நோய் மட்டுமல்ல பிறவி நோயும் நீங்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த ஞான சம்பந்தர் அப்படிங்கிற அந்த சொல்லு மட்டும் காதுக்குள்ள போயிடுது. யாரு? அரசனுடைய காதுக்குள்ள. அது வரைக்கும் படுத்து கிடந்த ராஜா இப்ப எந்திரிச்சு உட்காந்துட்டு மாற்றம் ஒன்று உரைக்கல் விட்டுறான் அப்படின்னாரு. சரி, அப்படின்னா வர சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதற்கு பிறகுதான் ஞானசம்பந்த பெருமான வர வைக்கிறாங்க. அந்த நாம மந்திரமும் செல்லுங்கிறார். மீனவன் செவியனோடு மெய்யனோடு அழிப்போர் கூட ஞான சம்பந்தன் என்னும் நாம மந்திரமும் செல்ல ஆன போது அயற்சிதனை நீங்கி அப்படின்னார். ஞான சம்பந்தன் அந்த சொல்லு உள்ளுக்குள்ள போன உடனே அந்த கொஞ்சம் அயற்சியெல்லாம் நீங்கிருச்சு. இப்ப எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் போய் அந்த வாதத்தில் எல்லாம் வென்று திருநீற்று பதிகம் எல்லாம் சொல்லி அந்த வெப்பு நோயை நீக்கினார். இதெல்லாம் சரீரத்தில் வரக்கூடியது. அப்ப பெரியவங்களுடைய பெயரே அவ்வளவு சிறப்புடையது. ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், நம்பியாரூர், மணிவாசர் இதெல்லாம் எல்லாமே மந்திரமாக இருக்கக்கூடியது, திருவைந்தெழுத்தாக இருக்கக்கூடியது என்று சொல்லி சொல்றார். இம்மந்திர உபதேசம் பெற்ற கூன் பாண்டியரும் உருவெண்ணி அப்பூதியார் குருமநாயகர் முதலானோர் பெரும்பான்மை பெற்றனர். ஆச்சாரிய பஞ்சாக்கரம் என்று இவை பேசப்பெறும். இவை ஒற்று நீக்கி 5 எழுத்தாடல் காண்க என்று சொல்லி புள்ளிகள் அலைகிட பெறாமை ஆப்பிலக்கணத்தில் காண்க என்று சொல்லி, அதாவது ஒற்றெழுத்தை நீக்கி பார்க்கணும். ஒற்றெழுத்தை நீக்கிறது அப்படிங்கிறது இலக்கணத்தில் இருக்குதா அப்படின்னா யாப்பிலக்கணத்தில் அது ஒரு விதியா இருக்கு.
ஒற்று நீக்கி பார்த்தல் யாப்பிலக்கண விதி அப்படின்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். நம்ம சௌரியத்துக்கு நீக்கிறது இல்ல, ஒற்றெழுத்தை நீக்குவது யாப்பிலக்கணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விதி. ஒற்றெழுத்து நீக்கினா எவ்வளவு வருது? 5 எழுத்து தான் வருது. ஞான சம்பந்தங்கிறதுக்கு 5 தான் வரும், நாவுக்கரசங்கிறதுக்கு 5 தான் வரும், நம்பியாரங்கிறதுக்கு 5 தான் வரும், மணிவாசகர் அப்படிங்கிறதுக்கு 5 தான் வரும். அதனால அது சும்மா நம்ம பாட்டுக்கு நீக்கிறது இல்ல. ஒற்று நீக்கி 5 எழுத்தாதல் காண்க, புள்ளிகள் அழகிட பெறாம யாப்பிலக்கணத்துள் காண்க. புள்ளி வச்சு எழுத்து அளவு வராது, அது கணக்குல வராது. புள்ளிகள் அழகிட பெறாம யாப்பிலக்கணத்துள் காண்கன்னு சொல்லி உரையாசிரியர் எழுதியிருக்கிறார். நம்பி யாரோர நாமம், நம்பி யாரோ என்ற திருநாமம் சிவன் நாமமே ஆதலால் ஒற்று நீக்கி 5 எழுத்தாம் ஆதலாலும் குருவின்பால் பக்தி விளைத்தலால் பிறவற்றாலும் நலம் செய்யும் சிறந்த சாதனம் என்று சொல்லி ஆதலின் அகுதே அனிமாதி எண்வகை சித்திகளை எளிதில் கைவரச் செய்தமன்றி முக்தி தரும் திருவேந்தலத்தினிடத்து உறுதியான பற்று வைக்கவும் செய்தது. இப்ப அனிமாதி சித்தி கிடைச்சதும் நம்பியினுடைய நாமத்தை சொன்னதுனாலதான், நம்பி யாரோதான் சொன்னதுனாலதான். அப்புறம் 5 எழுத்து இடைவிடாத அவர் சொல்லுவதற்கு காரணமா இருந்ததும் இந்த ஆச்சாரிய பஞ்சாக்கரம் தான். இது ரெண்டுக்குமே காரணமா இருந்தது என்ன அப்படின்னா நம்பிகளுடைய நாமம் தான். நம்பி நாமம் நவீன நடத்தார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல சொல்றாருங்க. நம்பி என்ற பதிகம் பாரு, ஆரூர் சிவன் பேர் சென்னியில் வைத்த அடிப்பேர் ஆரூரன் என்று சொல்லி தேவாரம். அனிமாதி சித்தியாவன இந்த ஆடும்படியால் கையாளுதல், வேண்டியவாறு ஏவல் கொள்ளுதல், தன்மை பெற இதற்கு எல்லாம் செய்யக்கூடும் தன்மையால் என்று உரைத்தன் என்று சொல்லி சொல்றாருங்க. அனிமாதி சித்தியாவன அனிமா மகிமா லகிமா கரிமா பிராப்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசித்துவம் என்று சொல்லி எண்வகை சித்திகள் சொல்லப்படுதுங்க. நமக்கு அட்டமா சித்தி அப்படிங்கிறது எண்வகை சித்திகள். இது இருக்கக்கூடிய பெரியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்மள மாதிரி தான் இருப்பாங்க. ஆனா திடீர்னு மறைஞ்சு போயிடுவாங்க, உடம்பு ஒரு பக்கம் வச்சுட்டு உயிர் இன்னொரு பக்கம் செலுத்துவாங்க. அப்படி செலுத்தியதுதான் அதுக்கு பேரு பரகாய பிரவேசம் பேருங்க. பரகாய பிரவேசம், காயம் அப்படின்னா உடம்பு ஒரு பக்கம் கிடைத்திடுறது, உயிரை இன்னொரு உடம்புல கொண்டு போய் சரி இறந்து போன உடம்புல கொண்டு போய் உயிரை செலுத்தினார். திருமூலர் அப்படித்தானே செஞ்சாரு. ஆமா, மூலனுடைய உடம்புல சேர்த்தாரு உயிரை. ஏன்னா பசு கூட்டங்கள் எல்லாம் அழுது புலம்பிட்டு இருந்தது. மூலன் பசு மேய்க்கக்கூடிய மூலன் இறந்து கிடக்கிறான், பாம்பு தீண்டு இறந்துட்டான். இப்ப பாம்பு தீண்டு இறந்த மூலன் உயிர் பெற்றாதான் பசுக்கள் புலம்பாம இருக்கு. பசுக்கள் எல்லாம் அப்படியே மேலும் கத்திட்டு நிக்குது. திருமூலர் என்ன நினைச்சாருன்னா அந்த பசுக்களுடைய துன்பத்தை நீக்கணும்னு நினைச்சாரு. பசுக்களுடைய துன்பத்தை நீக்கணும்னா இவர் போய் குச்சி எடுத்துட்டு நின்னாக்க பசு முட்டைதான் வரும், துன்பம் நீங்காது. அதுக்கு மூலன் எந்திரிக்கணும், அப்பதான் பசு துன்பம் நீங்கும். மூலன் எந்திரிக்கணும்னா என்ன செய்யணும்? இவர் உடம்ப கொண்டே ஒரு முள்புதர்ல கடத்திட்டார். அப்புறம் என்ன செஞ்சாரு? மூலனுடைய உடம்புக்குள்ள உயிரை செலுத்தினாரு. மூலன் உயிர் பெற்று எழுந்துச்சுனான். மூலன் உயிர் பெற்று எழுந்த உடனே மாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்குது. இப்போ அவனை போய் நக்குது, அவனை போய் சுத்தி சுத்தி வருது. ஏன்னா மாடுகளுக்கெல்லாம் சந்தோஷமாயி போச்சு. சரி, மாடுகள் எல்லாம் சந்தோஷமாயிருச்சு. மாடுகள் எல்லாம் போனதுக்கு பிறகு மீண்டும் இவர் போய் என்ன பண்றாரு? அந்த உடம்ப போய் தேடுறாரு. உடம்ப வச்ச இடத்துல இருக்குமில்ல அப்படின்னு சொல்லி போய் தேடுறாரு. உடம்ப காணும். உடம்ப காணாதனால என்ன பண்ணாருன்னா மூலனுடைய உடம்புலயே இருக்கிறார். மூலனுடைய உடம்பு இருக்கிறாரு, ஆனா இவர் மூலன் கிடையாது. எங்க போறதுன்னு அவருக்கு தெரியல. பசுமாடெல்லாம் சாயந்தரம் ஆச்சுன்னா வீட்டுக்கு போகும் இல்லையா, மேய்ச்சிட்டு மேய்ச்சக்காட்டுல இருந்து வீட்டுக்கு போகும். இவரும் மாட்டுக்கு பின்னாடியே போறாரு. அந்த ஊர் எல்லைக்கு போயிடுறாரு. அங்க ஒரு சத்திரம் இருக்கு, அந்த சத்திரத்துல உட்கார்ந்துக்கிறாரு. எங்க போறதுன்னு தெரியல. ஒவ்வொரு மாடும் ஒரு வீட்டுக்கு போகுது. எல்லா மாடும் ஒருத்தர் மாடு இல்ல, ஒவ்வொரு மாடும் ஒரு வீட்டுக்கு போகுது. இவர் எந்த வீட்டுக்கு போவார்? அப்படி போய் அவர் சத்திரத்துல உட்கார்ந்து இருக்கிறார், பொது சத்திரத்துல. அப்ப மூலனுடைய மனைவி கிட்ட போய் சொல்றாங்க, வீட்டுக்காரர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு மாதிரியா ஆயிட்டாராட்டு இருக்கு, அதனால அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பெண் வர்றா. அந்த பெண் போய் தொடரா. இவர் தொடக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன் அவங்களுடைய மனைவி தானே, ஏன் தொடக்கூடாது அப்படின்னு சொல்றா. இல்ல நீ என்னுடைய மனைவி இல்ல அப்படின்னு சொன்னா அவளுக்கு அதிர்ச்சி ஆயிடுது. என்ன கணவன் மனைவி இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஊர்க்காரையெல்லாம் கூட்டிட்டு வர்றான். அப்படி ஊர்க்காரையெல்லாம் கூட்டிட்டு வந்து அவருக்கு முன்னாடிதான் அப்பதான் நடந்தது சொல்றாரு. அவரு மூலன் இறந்து போயிட்டான், விஷம் தேண்டி. இந்த மாடுகளுடைய துன்பத்தை நீக்கிறதுக்காக நான் மூலனுடைய உடம்புக்குள்ள வந்தேன். என் பேரு மூலன் இல்லை, என் பேர் சுந்தரன், சுந்தரனார் அவர் பேர். அதற்கு பிறகு போய் பார்த்தா என்னுடைய உடம்ப காணோம். அதனால நான் மூலன் இல்லை, எனக்கு இந்த பெண்ணுக்கு எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சிடுறாரு.
இல்லைன்னா அங்கே பிடிச்சி வச்சுக்குவாங்க. ஆஸ்பத்திரி எல்லாம் கொண்டு போய் ஏதோ வைத்தியர்கிட்ட கொண்டு போய் பார்த்து இவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அங்கிருந்து வெளியில வந்து அதற்கு பிறகு திருவாவடுதுறையில யோக நிலையில் இருக்கிறார். யோக நிலையிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் பாடுறார். அப்படி கிடைச்சதுதான் நமக்கு திருமந்தம். 3000 ஆண்டுகள் இருந்து 3000 பாட்டு பாடுறார். தன்னிலவார் தலையார்தாம் தந்த ஆகம பொருளை மண்ணின் விசை திருமூலர் வாக்கில் தமிழ் வகுப்ப கண்ணிறைந்த அத்திருவலால் அவுடலை கரப்பிக்க எண்ணிறைந்த உணர்வுடையார் ஈசன் அருள் என உணர்ந்தார் அப்படின்னாரு. சாமி வந்து உடம்பு மறைச்சிட்டாரு. ஏன் மறைச்சார் அப்படின்னா, இவர் வாயிலிருந்து திருமந்திரங்கிற ஒரு ஆகமனும் நமக்கு கிடைக்கணும்னு சாமியினுடைய எண்ணம். இவர் வாயிலிருந்து திருமந்திரம் என்று சொல்லக்கூடிய ஆகம நூல் தமிழ்ல வேணும்னு சொல்லி சாமி நினைச்சார். அதனால மறைச்சிருக்கிறார்கள். அவர் தெரிஞ்சுக்கிறார், யோக நிலையில் தெரிஞ்சுக்கிறார். அதற்கு பிறகு அந்த மூலனுடைய உடம்புலயே இருக்கிறார். 3000 ஆண்டுகள் இருந்து நமக்கு அந்த பணுவல் கொடுக்கிறார், ஞான பணுவல். ஒன்றவன் தானே என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். இரண்டவன் இன்னருள் என்று சொல்லி அடுத்த இதுல வரும். ஒன்றவன் தானே, இரண்டவன் இன்னருள், இப்படி எல்லாம் வந்து முதல் பாட்டை ஒன்றவன் தான் ஆரம்பிக்கிறாரு. விநாயகர் பாட்டு வரணுங்கிறதுக்காக 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திய நடைமுறை போதும் ஏற்றினர் பாட்டு முதல் பாட்டுன்னு சொல்றாங்க. இல்ல, முதல் பாட்டு என்னன்னா சேக்கிழார் பெருமான் சொல்றார், ஒன்றவன் தான் என்று எடுத்து அப்படிங்கிறார். சரிங்களா? ஒன்றவன் தான்ங்கிறது தான் முதல் பாட்டு. 5 கரத்தனை அப்படிங்கறதெல்லாம் அவரு பாடினாரா என்னங்கிறதெல்லாம் தெரியாது. திருமந்திரத்துல நிறைய இடைச்சல்கள் இருக்கு. திருமூலரே பாடியிருந்தாலும் கூட பின்னாடிதான். முதல் பாட்டு ஒன்றவன் தான் அப்படிங்கிறது தான் முதல் பாட்டு. அது மாதிரி இங்க வந்து நம்பி ஆரூரரும் இந்த நம்பி ஆரூர்ங்கிற நாமத்தை சொன்னதுனாலேயே அனிமா சித்தி பெற்றவர் நம்முடைய பெருமலை குருமநாயகர். அனிமாதி சித்தியாவன அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராத்தி, பிராகாமியம், ஈசத்துவம், வசித்துவம் என்று 8 வகை சித்திகள். அறிவும் சிறிய உயிர் தொருந்தான் பரமகாட்டை அணுவாய் சென்று உரை செய் சிறுமை அனிமாவாம். முவரில் ஞான முதன்மேல் என்று அறையும் சிவாந்த மாறாது முள்ளும் புறனும் அகலாத நிறையும் பெருமை தலை என்றும் மகிமா என்ன, அனிமா என்ன, என்ன மகிமான என்னங்கிறதெல்லாம் ஒரு பாடல் மூலமா சொல்லியிருக்கிறாரு. அது நமக்கு தேவைன்னா நம்ம படிச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துக்கலாம். ஆளும்படியால் அணைந்தவர்கள் சித்திகள் தமது ஏவல் கேட்கத்தக்க நிலை கைவரப்பட்டனர். ஏனையோராயின் அவற்றையும் முடிவாக கொண்டு வீழ்ந்தொழிவர். நாயனார் மேலும் உள்ள உயர்நிலைக்கு உதவும் கருவிகளாவே அவற்றை கை கொண்டு ஒழுகினார். அட்டமா சித்தி கிடைத்ததுக்கு முன்னாடி அதை வச்சு பல சித்துக்கள் எல்லாம் செய்து அற்புதங்கள் செய்து அதே ஒரு வாழ்க்கையா வாழ்ந்துட்டு போயிடுவாங்க எல்லாரும். நாயனார் அப்படி இல்லை, இதையும் ஒரு படியாக வைத்துக் கொண்டு இதுக்கு மேல பெருமான் திருவடிக்கு போகணும்னு சொல்லி அவர் வந்து அப்படி போறார். யாரு? பெருமலை குருநாயனார். அட்டமா சித்தியே கிடைச்சாச்சு, இதுக்கு மேல என்ன வேணாலும் செய்யலாம். உருவத்தை மாத்தலாம், உடம்பு ஒரு பக்கம் போட்டு உயிர் ஒரு பக்கம் இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா அப்படி எல்லாம் செய்யல அவர். அது என்ன, அந்த அட்டமா சித்தி என்ன பண்ணார் அப்படின்னா, அதை ஒரு படியாக கொண்டு இன்னும் பெருமானுடைய திருவடியை அடையணும்னு நினைச்சார். அதான் இதுல சொல்றாரு, ஆளும்படியால் அணைந்ததற்கன் என்று சொல்லி சொல்றாரு. அஞ்செழுத்த திருவைந்தெழுத்த இந்த 3 சார்புகளும் ஆகும் தன்மையாவது அது ஒன்றே உயிருக்கு எம்மையிலும் பயன் தந்து உடல் நிலவும் மெய்த்தன்மை என்று சொல்லி சொல்றாரு. இந்த சித்திகள் நாயனாரது சிவசரிதை விளைவிக்கு துணையாதல் பின்னர் காணப்படுமாதலின் அவற்றை ஈன்று எடுத்து கூறினார். அமட்டே என்று அடியார்கள் இவற்றை பொருளாக எண்ணார் என்பது எம்மை உணர்ந்த யோகியார்கள் இவற்றை விரும்பார் என்று சொல்லி சொன்னார். இந்த அட்டமா சித்தியெல்லாம் நமக்கு ஒன்றும் தேவையில்லை. இது எந்த அளவுக்கு நாம் எடுத்துக்கணும்னு சொல்றாரு பாருங்க. சரிதத்தினுடைய அளவுக்கு மட்டும் எடுத்துட்டா போதும். அப்போதெல்லாம் நம்ம முழுசா தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நமக்கு என்ன, இறைவன் திருவடி, அடியார் திருவடி, அவ்வளவுதான் நமக்கு. இந்த அட்டமா சித்தியெல்லாம் நம்ம அடையணுங்கிற நிலைமை நமக்கு ஆசையெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லை. இது எதுக்காகனா அவர் அதை வைத்துக் கொண்டு இறைவன் திருவடி அடைவதற்கு அது ஏதுவாக இருந்தது. கபாலத்தின் மூலமாக உயிர் பிரிவதற்கு காரணமா இருந்தது இந்த அட்டமா சித்தி, என் வகை சித்திகள் தான். ஏன்னா இவர் வந்து எப்படி உயிர் போக போது இவருக்கு நாளை சுந்தர திருவடி அடைஞ்சிருவாருங்கிறத இன்னைக்கே தெரிஞ்சவர் பெருமலை குருமநாயனார். சுந்தரனுக்கே தெரியாது நாளைக்கு நான் பெருமான் திருவடிக்கு கைலாயம் போகணும், சுந்தரனுக்கே தெரியாது. அதை முன்னாடியே தெரிஞ்சு வச்சவர் பெருமலை குருமநாயனார். சுந்தரனுடைய திருவடி வணங்கினால சுந்தரனுடைய நிலைமை பற்றி தெரிஞ்சிருக்கிறார். அதுதான் பெரிய வேலை. எம்மையுணர்ந்த யோகியர் இவற்றை விரும்பார். யோக நிலையில் இருக்கக்கூடிய பெரியவங்க யாரும் இந்த அட்டமா சித்திகளை விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கைவர பெற்றாலும் கூட அதை வைத்துக் கொண்டு காசு பணம் பண்றது, அப்புறம் சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுறது, அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க.
இப்படின்னா சிவலிங்கம் வருது, இப்படின்னா பணம் வருது, இப்படின்னா பொன் வருது, அதெல்லாம் நம்ம அருளாளர்கள் யாரும் செய்யலை. அப்படி செய்யறவங்களுக்கு பேர் அருளாளரும் இல்லை, அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எம்மை உணர்ந்த யோகியர்கள் இவற்றை விரும்பார் என்று சொல்லி சொல்றாங்க. திந்தரல் சித்தர்களே கடைக்கோலை செல்வீன்கள் என்று சொல்லி திருப்படை எழுச்சியிலையும் மணிவாச பெருமான் சொல்றாருங்க. முதல்வர் நாம தஞ்செழுத்தும் திருவைந்தெழுத்தாகிய சீவஞ்சாக்கர மந்திரம் அது அவனது திருநாமமே யாம் என்பது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆலை படுகரும்பின் சாது போல அன்னைக்கும் ஐந்தெழுத்து நாமத்தான்கான் என்று சொல்லி நந்தி நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி நம்முடைய பிள்ளையார் சொல்றார். முதல்வர் நாம தஞ்செழுத்தும் முதல்ல குருநாதருடைய திருநாமத்தை சொன்னாரு. குருநாதருடைய திருநாமத்தை சொல்லி இறைவன் பாதம் பெற்றாரு. அதற்கு பிறகு அஞ்செழுத்தும் சொல்ல பெற்றார் என்று சொல்லி சொன்னார். எல்லாத்துக்கும் காரணம் அவர் செய்த அடியார் பணி. முதல்ல அடியார் பணி செய்தார். அடியார் பணி செய்ததுனால இறைவன் திருவடி அவருக்கு அவருடைய இதய கமலத்துல இறைவன் திருவடி கிடைச்சது. இறைவன் திருவடியை வச்சு வணங்கினதுனால சுந்தரருடைய திருவடி கிடைச்சது. மீண்டும் சுந்தர திருவடி வணங்கினதுனால அட்டமா சித்திகள் கிடைச்சது. அப்புறம் அட்டமா சித்திகள் கிடைச்சதை வைத்து அவர் மீண்டும் இறைவனுடைய அஞ்செழுத்து கிடைச்சது. அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை. இறைவனுடைய அஞ்செழுத்துக்கு மேல ஒண்ணும் இல்லை. ஆலை படுங்கரும்பின் சாறு போல அன்னைக்கும் அஞ்செழுத்தான் என்று சொல்லி சொல்றாரு. ஆலை படுங்கரும்பின் சாறு போல அன்னைக்கும் ஐந்தெழுத்து நாமத்தான் கான் என்று சொல்லி சொல்றாரு. அதாவது ஒரு குறிப்பு மட்டும் 8க்கு சொல்லியிருக்கிறார். அனிமான்னா பெரிது அனுப்போலாதல், அதாவது தன்னை பெருசா இது பண்ணிக்கிறது. மகிமானா சிறிது மிக பெரிதாதல், பெருசா இருக்கிறது சின்னதாகிறது, சின்னதா இருக்கிறது பெருசாகிறது. அனிமா மகிமாங்கிறது. லகிமானா மிக கனத்தது மிக இலகுவாதல், திடீர்னு கனம் குறைவா செய்யறது. கரிமானா மிக இலகுவானது மிக கனத்தல். பிராப்தினா வேண்டுவன அடைதல். விரும்பியாக நுகர்தல் பிரகாமியம். ஈசத்துவனா ஆட்சியுடனாதல். வசித்துவனா எல்லாம் தன்வசமாக்க வல்லனாதல். இப்படி மனதாலும் மூன்றாலும் மனதாலும் அதே மாதிரி உடம்பாலும் செய்யக்கூடிய சித்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு மணி 8 பார்க்கலாமா? 4-5 பாட்டுக்கு ஒரு பாட்டு. இன்னவாறு இவருடைய வேறு கொடி மேல் உயர்த்தவர்தம் பொன்னின் கடல்கள் மண்ணின் மேல் பொருந்த வந்த வல குறைத்து மண்ணும் மோலை அவை முன்பு காட்டியாண்ட வந்தொண்டர் சென்னி மதிதோய தோய் மாடமலி கொடுங்கோர் உரை சேர்வுற்றார். இவ்வாறு ஒழுகவே நாயனார் ஒழுகி இருக்க கொடுங்கலூர் வந்துட்டார். யாரு? சுந்தரர். கொடுங்கலூர் வந்தது எப்ப? திருவடி அடையிற காலம் வந்துருச்சு. நம்பிகள் திருவடி அடையிற காலம் வந்தது. மூலமான திருத்தொண்டர் தொகைக்கு முதல்வராய் இந்த நாளமுய எழுந்தருடன் நம்பி தம்பிரான் தோழர் காலை மலர் செங்கமலக்கன் களறி தெரிவாருடன் கூட ஆலமுண்டா திருக்கையிலே அணைந்தது அறிந்தபடி உரை செய்வான்னு கல்லணை சரங்கத்தில் வருது. சுந்தரர் எதுக்கு கொடுங்கலூர் போனார் அப்படின்னா, கைலாயம் போறதுக்காக போகல. யானை நிற்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது. தன்னுடைய தோழர் சேரமான் பெருமான் நாயனார் பார்க்க போனார். வேற ஒண்ணும் இல்ல. காலை மலர் செங்கமலக்கண் களறி தெரிவாருடன் கூட. அவருடைய கண் எப்படி இருக்குன்னா, சேரமான் பெருமான் நாயனாருடைய கண்ணு காலையில வளர்ந்த செந்தாமரை மாதிரி இருக்குமா. எப்படி இருந்திருப்பார் பாருங்க. அப்படி ஒரு அழகான தோற்றம் அவர் சேரமான் பெருமாள் நாயனார். காலை மலர் செங்கமலக்கண் களறி தெரிவார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருடன் கூட ஆலமுண்டா திருக்கையிலே அணைந்தது அறிந்தபடி உரை செய்யதை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. இப்ப அங்க போயிட்டார். கொடுங்கலூர் போயாச்சு. இவ்வாறாகவே நாயனார் ஒழுகி இருக்க இடபெயர்ப்பை கொடிமேலை பொருத்தி தூக்கி சிவபெருமான் தன்னுடைய பொன் போன்ற இனிய பாதங்கள் மண்ணில் பொருந்தும்படி நடந்து வந்து வழக்கு பேசி நிலை பெற்ற மூல ஓலையினை சபையின் முன்னே காட்டி தடுத்தாட்கொண்ட வன்தொண்டர் உச்சியின் மேல் நிலா தோயும்படி உயர்ந்த மாடங்கள் நிறைந்த கொடுங்கோலூரை சேர்ந்துள்ளனர். சாமி எப்படியெல்லாம் ஆட்கொண்டார். கைலாயத்திலிருந்து இங்க அப்படி சபையோர் முன்பாக திருமண கோலத்தில் இருக்கக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகளை ஆட்கொண்டார் பாருங்க. ஆவது கேள்வின் மறையோர் இந்நாவல் நகர்வரான் என் அடியான் அப்படின்னார். கல்யாண மாப்பிள்ளை போய் அப்படி சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களாம்? அங்க என்னதான் நடந்திருக்கு நம்மளா இருந்தா? அடியான் அப்படின்னார். ஆவது கேள்வின் மறையோர் நாவல் நகர்வரான் என் அடியான் அப்படின்னார். அப்புறம் என்ன சொல்லாருங்க?
தேவரையும் மாலையும் முதல் திருவில்விக்கோர் யாவரையும் வேறிடுமையாக உடைய பெம்மான் அப்படின்னாரு. தேவர்கள் எல்லாம் திருமால் பிரம்மா நான்முகனை எல்லாம் அடிமையாக வச்சிருக்கக்கூடிய சிவபெருமான் இவரை அடிமைன்னு சொன்னாராம். பின்னாடி மறுபடியும் சொல்லுவாரு, அவங்க எல்லாம் கொத்தடிமைகளாம். யாரு? தேவர்கள் எல்லாம். திருமால் பிரம்மன் இந்திரன் இவங்க எல்லாம் கொத்தடிமைகள், இவர் காதல் அடியான் அப்படிங்கிறார். அடிமையிலே காதல் அடிமையான், சாமி விரும்பி ஆட்கொண்டது காதல் அடியான் அப்படின்றார். அப்படி ஆட்கொண்டவர் சுந்தரமூர்த்தி சாமி, இறைவனே விரும்பி ஆட்கொண்டது. அதான் ரொம்ப முக்கியங்க. நாம போய் விரும்பி பெருமான் திருப்படியில் கேட்கிறோம் இல்லையா? ஆனா இறைவன் விரும்பி ஆட்கொண்டது சுந்தரர். சுந்தரர் போய் நான் உங்களோட தோழரா இருக்கிறேன், நான் உங்க திருவடியை பற்றி நிக்கிறேன்னு சொல்லல. இறைவனே விரும்பி ஆட்கொண்டது சுந்தரர். அது வரைக்கும் சாமியை பத்தி அந்த திருமண மேடையில் இருக்கிற வரைக்கும் ஆச்சாரமா இருந்தார். மன்னவர் திருவும் வைதிக திருவும் பொங்கப்பார் சேக்கிழ பெருமான். ஒரு பிராமண குழந்தை எப்படி இருக்கும், ஒரு சிவாச்சாரியருடைய மகன் எப்படி இருப்பார், அது மாதிரி அவர் இருந்தார். ஆனா இறைவன் தான் விரும்பி ஆட்கொண்டது. அதை எங்க கேட்கிறார் அப்படின்னா, இதை காரணமா வச்சுக்கிறார். அது சமயம் வரும்போது அடிக்கிறார் இல்லையா, அடிக்கணும் இல்லையா, திருவாரூர்ல கேட்கிறார். பரவினாச்சியார தூது போக சொல்றாரு இல்லையா, சாமி போறாரு, நானே ஒரு தூதுவனாக செல்வேன்னு போறாரு. பரம்பொருள் போகும் அப்படி போயிருக்கு, சுந்தரனுக்காக போயிருக்கு, பரம்பொருளே போயிருக்கு. பெரிய இந்த உலகத்தினுடைய பெரிய கர்த்தா சிவபெருமான் அவரே தூது போறார். போயிட்டு என்ன சொன்னாரு, என்னால முடியல அப்படின்னாரு. அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா, பறவை முடியாது அப்படின்னாரு. அப்பதான் அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறார், அடியார் இடுக்கன் தரியாரு அப்படின்னாரு. அடியாருடைய துன்பத்தை நீங்க தாங்க மாட்டீங்கல்ல, அது நானா உங்களை என்னை ஆட்கொள்ளுன்னு சொன்னேன், நீங்களே தானே விரும்பி ஆட்கொண்டீங்க என்னைய, எனக்கு எல்லாம் அந்த நேரத்தில் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப எனக்கு இப்பவே இந்த இரவே அந்த புலவியை தீர்த்து கொண்டு வரணும், இல்லைன்னா என்னுடைய உயிரை விடுவேன் அப்படின்னாரு கடைசியா. அதற்கு பிறகு 2வது முறை சாமி போறாரு தூது. கோயில் காரியத்தை முடிச்சுட்டு வர்றாருன்னு வைங்களேன், அந்த இடத்துல சொல்றாரு, அந்த உரிமை நானா உங்களை விரும்பி நான் ஆட்கொண்டேன், என்னை ஆட்கொள்ளுன்னு சொன்னா நீங்க தானே என்ன விரும்பி ஆட்கொண்டீங்க. விரும்பி ஆட்கொண்டா ஆட்கொண்டவனுக்கு செய்ய வேண்டியது ஒரு கடமை. அது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, அடியார்களுடைய துன்பத்தை பெருமான் தாங்க மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்கிற பொழுது நீங்க ஏன் என்னுடைய துன்பத்தை தீர்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு பிறகுதான் சாமி மீண்டும் போய் தீர்த்துட்டு வராருன்னு வைங்களேன். அதான் இந்த பாட்டில் அதான் சொல்றாருங்க, கொடுங்கோலூரை சேர்வுற்றார் அப்படின்னு சொல்ற, உச்சியின் மேல் நிலா தோயும்படி உயர்ந்த மாடங்கள் இருந்த கொடுங்கோலூரை சேர்வுற்றனர் அப்படின்னாரு. ஏறுபடி மேல் உயர்ந்த இடபக்குடியுடையவர் சிவபெருமான். இது தடுத்தாட்கொண்ட புராணத்துல இவர்நாட்டு சிறப்பு பற்றி இங்கு கூறியது. அது பற்றி அவர் ஆளுடைய நம்பிக்கை என பெற்றதும், இது பற்றிய நாயனார் இவர்வால் பக்தி பண்ணியதுமாம் என்று குறிப்பு தருவதற்கு அங்கனர் ஓலை காட்டி ஆண்டவர் நமக்கு நாடு தடுத்தாட்கொண்ட புராணத்துல வருது. முதலில் திருவருள் வழிபட நிகழ்ந்த நிகழ்ச்சியை உலகுக்கு நம்பிகளது பெருமையை புலப்படுத்தி வழிபட செய்ததாம். இக்கருத்தினையே பற்றி ஆளுடைய பிள்ளையார் ஆளுடைய அரசுகளை எதிர்கொண்ட போது நீண்டவரை பிள்ளையார் வெஞ்சோலை மடுத்தருளி நேரே முன்னால் ஆண்ட அரசு எழுந்தருள கேட்டு என்றதும் சூளை மடுத்து முன் ஆண்ட தொண்டர் என்பதும் காண்க என்று சொல்லி, இறைவன் ஆட்கொண்ட பொழுது எப்படி ஆட்கொண்டார் அப்படிங்கறதான் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு பெருமை. சுந்தரமூர்த்தி சாமிகளை ஓலை காட்டி ஆட்கொண்டார். அப்பா அவங்க தாத்தா எழுதி வைத்த ஓலையை காட்டி ஆட்கொண்டார். நாவுக்கரசு பெருமான சூளையை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லையா, தீராத வயிற்று வலி சூளை நோய் கொடுத்து ஆட்கொண்டார். ஞானசம்பந்த பெருமானை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் இல்லையா. 3 பேருக்கு 3 மாதிரி ஆட்கொண்டிருக்கிறார். ஓலை காட்டி, அப்புறம் சூளை கொடுத்து, பாலை கொடுத்து, 3 பேர்த்துக்கும் 3 மாதிரி ஆட்கொண்டிருக்கிறார். வந்தொண்டர் கொடுங்கோலூரை சேர்வுற்றார் என்றது நம்பிக்கையில் தாமே தம் தோழராகி கடலை திருவரை நினைந்து விரிப்பினுடன் மலைநாடு அடைந்த வரலாறு குறிப்பாக உணர்த்தப்பட்டமை காண்க என்று நம்பிக்கையில் மலைநாட்டு கெடுதலை 2வது முறை வெள்ளானை சர்க்கத்துல பார்க்கலாம். ஆமா, முதல்ல போனது சேலமான் பெருமான் நாயனார் போனதுல, அப்புறம் வெள்ளானை சர்க்கத்துல போறவர் திரும்ப வர்றதில்லை. ஆமா, கொங்கு நாட்டு வழியா தான் போயிருக்கிறார். அது ஒரு பெருமை நமக்கு. இத்தனை தலங்களை வழிபாடு செய்து சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளானை சர்க்கத்துல போன முதல் பதியே அவிநாசியம் பதி தான். திருவாரூர்லேருந்து புறப்படுறார். திருவாரூர்லேருந்து புறப்பட்டவர் முதல் வந்தது அவிநாசியம் பதி. அது ரொம்ப நமக்கு ஒரு பெருமை இல்லையா. கொங்கு நாட்டு வழியா தான் போயிருக்கிறார். கொங்கு நாடு ரொம்ப சிறப்பு பெற்றது இல்லைங்களா. அதான் பெரிய சிறப்பு நமக்கு.
அடுத்த இருக்கிறத அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். 8வது பாட்டுலேருந்து அடுத்த வாரம். இப்போ வந்து சுந்தரர் எங்க இருக்கிறாரு? கொடுங்கலூர்ல இருக்கிறார். கொடுங்கலூர்ல திருவஞ்சை காலத்தில் இருக்கிறார். அப்புறம் பார்த்துக்கலாம் அடுத்த வாரம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலை துள்ளமும் மங்கிட மன்றுள்ளார் அடியார் அவர் பான்புகள் என்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்ய மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவம் வேலி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.